புதிய பாதை. நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மற்றொரு புதிய பாதை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் வழக்கம் போலவே முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். தமிழ் பேசும் மக்களை பொறுத்தளவிலே அடிப்படையிலே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முக்கியமான ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக தீர்க்கப்படாதிருக்கின்ற இந்த மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனை. இந்த மனித உரிமைகள் தொடர்பான சவால்கள், அவற்றுக்கு பின்னணியிலே என்ன விடயங்கள் இருக்கின்றன, எதிர்காலத்திலே இந்த மனித உரிமைகள் விடயங்களை எவ்வாறு கையாள வேண்டும் போன்ற பல விடயங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே ஆராயப்பட இருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களை பொறுத்தளவிலே குறிப்பாக யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிக்கும் அதற்கு முன்னரான காலப்பகுதியும் எடுத்துக்கொண்டால் முக்கியமாக தமிழ் மக்கள் இந்த மனித உரிமைகள் பிரச்சனையிலே அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம் மக்களும் இந்த மனித உரிமைகள் பிரச்சனையிலே தங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் அண்மையிலே நடைபெற்ற இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தின் மூடாக சகோதர சிங்கள மொழி மக்களும் இந்த மனித உரிமைகள் பிரச்சனையிலே, அதாவது பயங்கரவாத தடை சட்டம் போன்ற இந்த சட்டங்களினால் மனித உரிமை பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இலங்கையை பொறுத்தளவிலே நீண்ட காலமாக இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் சர்ச்சைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியிலே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரட்னவேல் அவர்கள். வணக்கம் திரு ரட்னவேல் அவர்கள். வணக்கம். அடுத்ததாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேதரும் பேராசிரியருமான தங்கமுத்து ஜெயசிங்கம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயசிங்கம் அவர்களே. வணக்கம். அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணி VK நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் நிரஞ்சன் அவர்கள். ஸ்ரீன் சரூர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர். வணக்கம் ஸ்ரீன். நாங்கள் சட்டத்தரணி ரட்னவேல் அவர்களிடம் முதலாவது கேள்வியை தொடுக்கலாம். சட்டத்தரணி அவர்களே, தமிழ் மக்களை பொறுத்தளவிலே யுத்தம் நிறைவடைந்து ஏறத்தாழன்னு சொல்ல தேவையில்லை 15 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன அடுத்த மாதத்தோடு. இந்த 15 வருட காலப்பகுதியிலே மக்கள் முன்வைத்த கோரிக்கைகள், பொறுப்பு கூறலுக்கான ஒரு பதிலை மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். காணாமல் போனவர்களை தேடுவதற்கான ஒரு பொறிமுறையை எதிர்பார்த்திருந்தார்கள். இவ்வாறு பல விடயங்கள் மக்கள் மத்தியிலே கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த 15 வருட காலப்பகுதியிலே நீங்கள் நீண்ட காலமாக ஒரு சட்டத்துறையில் இருக்கின்ற ஒருவர், ஏறத்தாழ 4 தசாப்தங்களாக இருக்கின்றீர்கள். இந்த கடைசி 15 வருடத்திலே நீங்கள் ஆரம்பத்தில் இந்த விடயங்களை கையாள்கின்ற போது ஒரு நம்பிக்கையோ ஒரு மனநிலையோ இருந்திருக்கும். அது இப்போது எவ்வாறு இருக்கின்றது? இந்த 15 வருட கால பயணம் உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றது? யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் ஆகியும் யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்திற்கு முன்னர் இருந்த அந்த நிலைமையை விட மோசமான ஒரு நிலைமையே இங்கு காணப்படுகிறது. அதாவது மற்றைய நாடுகளில், மற்றைய இடங்களில் யுத்தம் நிறைவடைந்தவுடன் அதன் பின்னரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும். நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றமான நடவடிக்கை, டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நடவடிக்கைகள், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் போன்ற பல விடயங்கள் நடைபெறும். ஆனால் எங்களுடைய நாட்டில் ஸ்ரீலங்காவில் அந்த விடயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. மக்கள் அதே நிலையில் இருக்கிறார்கள், அல்லது மக்களை மீண்டும் ஒரு துயர அவல நிலைக்கு உள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளே அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், மற்ற வேறு நாடுகளும் எதிர்பார்த்திருந்தன. யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், மக்களின் தரம் உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் அவை எல்லாவற்றையும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் தவிடு பொடியாக்கி ஒரு யதேச்சாதிகாரமான இன ரீதியிலான அடக்குமுறையை இன்னும் கை கொண்டிருக்கிறார்கள். அதாவது யுத்தத்தின் பிறகும் நடந்த அந்த விடயங்கள் அவைகள் தான் இப்போதும் நடைபெறுகின்றன, வேறு உருவத்தில். அதாவது யுத்தத்தின் போது கொன்று குவித்தார்கள், குடிமக்களை கூட வகை தொகை இல்லாமல் அழித்தார்கள். ஆனால் இப்போது யுத்தம் இல்லாத நேரங்களில் கூட அவருடைய வாழ்வாதாரத்தை
அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிலங்கள், வாழ்விடங்கள் இவைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. கலாச்சார ரீதியான இன அழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மத ரீதியிலான அந்த வன்முறையும் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் அரவணைப்பின் பேரிலும் அரசாங்கத்தின் நிறுவனங்களான போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகள் இவர்களின் அனுசரணையுடன் இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. இது இன ஒழிப்பு, இன அழிப்பு போர்க்கால நடவடிக்கைகளின் போது நடைபெற்ற அந்த விடயங்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன வேறு உருவத்தில். எனவே இந்த 15 வருடங்களாக எதுவிதமான முன்னேற்றத்தையும் காண முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அடுத்தடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் ஒரு இன ரீதியிலான விடயங்களையே கைக்கொண்டு வருகின்றன. ஏனென்றால் மத ரீதியிலான, அதாவது சிங்கள பௌத்தம் என்கின்ற அந்த மேலாதிக்க சிந்தனையில் ஊறி அவர்களுடைய அந்த மேலாதிக்க தன்மையை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் மேலோங்கி காணப்படுகிறது. எனவே மற்ற நாடுகளில் காணப்படும் அந்த முன்னேற்றமான அல்லது அபிவிருத்திக்கான நடவடிக்கைகள் இங்கு நடக்காமல் எத்தனையோ கமிஷன்கள் எல்லாம், ஆணைக்குழுக்கள், அலுவலகங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆணைக்குழுக்களில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இவை அரசாங்க சார்பாகவே இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி நிற்கிறது. இதுவரை, அதாவது உதாரணத்திற்கு நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தை எடுத்துக்கொண்டோமானால் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் கடந்த காலங்கள் நிறுவப்பட்டிருந்தன. அதில் எவையாவது கடைசி ஒரு நபர் காணாமலாக்கப்பட்டதை கூட அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவில்லை. அதற்கான விளக்கத்தையும் விசாரணையை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. எனவே மக்களுக்கு இந்த அரசாங்க நடவடிக்கைகளில், ஆணைக்குழுக்களில் எதுவித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது. எனவேதான் மக்கள் கோருகிறார்கள், எங்களுக்கு உள்ளக விசாரணைகள் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு நீதிமன்றங்களில் கூட நம்பிக்கை இல்லை, எனவேதான் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச சட்டவாளர்கள், சர்வதேசம் நியமிக்கின்ற அந்த விசாரணை குழுக்கள் எங்களுக்கு தேவை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். எனவே எத்தனை தான் ஆணைக்குழுக்கள் வந்தாலும், எத்தனை தான் உண்மை கூறும் அந்த விடயங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டாலும் அவை நல்ல நோக்கத்தில் அமையாத காரணத்தினால் மக்களுக்கு அதில் நம்பிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனவேதான் அவருடைய, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது எங்கள் நாட்டில் என்று சொல்லத்தான் வேண்டும். ஆமாம், பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்களே, நீங்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவர், கிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக பல்வேறு தளங்களிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர், ஒரு சட்டத்தரணியும் கூட. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே இந்த மூவின மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு பகுதி. கிழக்கு மாகாணத்திலே தற்போது இருக்கின்ற சூழல், அதாவது வடக்கை எடுத்துக்கொண்டால் மிக நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் 2009ஆம் ஆண்டு மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. ஆனால் கிழக்கு மாகாணம் காலமாக காணாமல் போதோல் பிரச்சனை, காணி அபகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு பகுதி. கிழக்கு மாகாண மக்களை பொறுத்தளவிலே அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கின்றது இந்த மனித உரிமைகள் விவகாரத்திலே? திரு பட்னவேல் கூறியது போல இந்த 15 வருட காலத்தில் எதுவும் சாதகமாக நடந்திருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்று தான் கூற வேண்டியது. ஏனெனில் யுத்தத்திற்கு பிறகு பொதுவாக நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் நினைத்தவர்களுக்கு உண்மையில் அந்த அமைதி எந்த விடத்திலும் கிடைக்கவில்லை. முதலாக காணியை எடுத்துக்கொண்டால் தற்போது நாங்கள் அதிகமாக கூறிக்கொண்டிருப்பது மயிலத்தமடு மாதவனை காணி. அது காலங்காலமாக 40-50 வருடங்களாக அல்லது அதற்கு மேற்பட்ட பாகங்களில் உண்மையில் அங்கிருந்த கால்நடைகளை அவர்கள் மேய்ச்சல் துறையாக பாவித்து வந்தார்கள். சட்டபூர்வமாக அரசாங்க அதிபர் மூலம் ஒவ்வொரு வருடமும் கீழே பயிர் செய்யும் பொழுது அது அனுப்பப்பட்டு கொண்டு வந்தது. இது நடந்து கொண்டு வந்தது. 79இல் மகாவலி தொடங்கும் பொழுது அவையெல்லாம் மகாவலி பிரதேசமாக மாறியதாக கருதுகிறோம். மகாவலியின் லெஃப்ட் பேங்க், அதாவது இடதுகரை அபிவிருத்தி அடைந்து இன்று நாங்கள் கூறும் எத்தனையோ இடங்கள்
அங்கு வந்து பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. ஆனால் வலதுகரை எதுவுமே வளரவில்லை. தற்போது வலதுகரையை செயற்படுத்தலாம் என்று கூறும் பொழுது அவற்றில் இருக்கும் அடிப்படை அந்த காணி கூட வேற்று நபர்களால் அபகரிக்கப்பட்டு அது வந்து பெரும் தர்க்கத்தில் உருவாகிவிட்டது. அதாவது நாங்கள் சில நீதிமன்றங்களுக்கு சென்று கோர்ட் ஆஃப் அப்பீல் அவற்றை நீதிமன்றத்துக்கு சென்று அங்கு ஏற்றுக்கொண்ட செய்திகளை கூட ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை கூட செயல்படுத்த முடியாமல் அல்லது செயல்படுத்தாமல் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது. செயற்படுத்துவதற்கு தடையாக இருக்கின்ற காரணம் என்ன? செயற்படுத்தாமல் இருக்கிறார்கள். தடை என்பது நிலை செயற்படுத்த சொல்லி நீதிமன்றம் கூறிவிட்டது. ஆனால் அதற்குரிய அடுத்த மட்டங்கள், அது போலீஸாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், அவை வந்து நடைபெறவில்லை. அதே போன்று அப்போ இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த செயற்படுத்தாமல் விட்டால் செயற்படுத்தவில்லை என்று சொல்லி மீண்டும் நீதிமன்றம் செல்ல முடியாதா? அதற்கு பிறகு செல்லும் பொழுது தற்போது தாங்கள் அதை செய்கின்றோம் என்று கூறுவார்கள். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு இவற்றில் 13 பேருக்கு இன்னொரு தனிப்பட்ட வழக்கு, 13 பேருக்கு வழக்கு நடந்தது. முதல் கூறியது கோர்ட் ஆஃப் அப்பீலில். அடுத்தது வந்து 13 பேருக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஏறாவில் நடந்தது. அவர்களும் உடனே வெளியேற்றப்படவில்லை. இதான் நடந்த பிரச்சனை. 5 லட்சம் மாடுகள் இருக்கும் ஒரு இடத்தில் இதுபோன்று நடக்கும் பொழுது இவ்வளவுக்கு தொடர்ச்சியாக மாடுகள் வந்து கொல்லப்படுவதும் அதுவும் இதுவும் நடந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னென்றால் இந்த காணி வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரியது. ஒரு பக்கம் ஜிஏக்கு அதிகாரம் இருக்கிறது அவற்றிற்கு ஏதோ செய்வதற்கு. இல்லை மகாவலிக்கு என்று சொன்னால் மகாவலிக்கு அதிகாரம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஃபாரஸ்ட்ரிக்கு அதிகாரம் இருக்கிறது. தற்போது ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் ஏற்படுத்திய விண்ணப்பத்தை தொடர்ந்து தற்போது மினிஸ்டர் வந்து கதைத்திருக்கிறார். அவர்கள் கூறுவதும் என்னென்றால் உண்மையில் அதிசயமாக இருந்தது. இந்த காணி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சட்டபூர்வமாக எடுத்திருக்கிறது. அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2013 எவ்வளவோ காணிகளை, வடக்கு கிழக்கு காணிகளை, எவ்வளவோ காணியை அவர்களுக்கு கீழ் ஒரு பாதுகாப்பு பிரதேசமாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் 79 வந்து மகாவலி சட்டத்தின் கீழ் அவை மகாவலிக்கு என்று உரித்தான காணி என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 26 அமைச்சுகளுக்குள்ளே அது உள்வடங்கியது. ஏதாவது ஒரு சட்டச்சிக்கல் ஏற்பட்டால் மகாவலி வந்து மேலோங்கி நிற்கும் என்றதுதான் சட்டம். எந்த விதத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காணி கொடுபட்டது என்பதும் ஒருவருக்கு தெரியாது. தற்போது அவற்றை வந்து இனி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எடுப்பது அடுத்த விடயமாக இருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு அந்த புதற்காடுகள் அவை மீண்டும் வந்து அரசாங்க அதிபருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சட்டமூலம் வந்துவிட்டது. இருந்தும் அவை வந்து அமுலாக்கப்படுவதில்லை. சில சமயங்கள் உள்ள அரசாங்க அதிபர்களுக்கும் அவை விளங்குவதும் இல்லை. அவளிடம் கேட்டால் இன்னும் அந்த காணி மகாவலிடம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மகாவலி நேரடியாக கூறுகின்றது எங்களிடம் இல்லை என்று. ஆனால் மொத்தத்தில் அந்த கால்நடையை கொண்டு போய் மேய்ச்சல் தரையாக பாவிப்பதற்கு முடியாமல் இருக்கிறது. யாரோ அங்கு வந்து தொடர்ச்சியாக பயிர் செய்தார்கள். மக்கள் ஜீவனோபாயம் எவ்வாறு இருக்கின்றது? மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 5 லட்சம் மாடுகள் என்று கூறும்பொழுது கிட்ட 8000-10,000 குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் இவற்றை நம்பி இருக்கின்றன. அந்த குடும்பத்திற்கு இப்போ மாடுகளுக்கு வந்து தண்ணி இல்லை, மாடுகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்று கூறும் பொழுது மிகவும் கஷ்டமான நிலை ஏற்படும். கஷ்டமான நிலை ஒரு பக்கம் அவர்களுக்கு இந்த மேய்ச்சல் தரையோடு சம்பந்தப்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு. ஆனால் அதே நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம், நாட்டில் வந்து பால் உற்பத்தியை கூட்ட வேண்டும், அதை கூட்ட வேண்டும், இதை கூட்ட வேண்டும் கூறுகின்றோம். ஆனால் 5 லட்சம் மாடுகளுக்கு என்ன நடக்குது என்று நாங்கள் அவற்றை அறியாமல் அல்லது அவற்றிற்கு தேவையானதை செய்யாமல் நாங்கள் இவற்றை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். அதாவது நான் நேரடியாக சில விடயங்களை நாங்கள் சென்று பார்க்கின்ற போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த மயிலத்தனி மாதவனை பகுதியிலே அந்த கால்நடை விவசாயிகள் தங்களது அடுத்த தலைமுறைக்கு தங்களது சொத்தாக கையளிப்பது இந்த மாடுகளை. அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற போது அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதை நாங்கள் செய்திகளில் கூட அடிக்கடி ஒளிபரப்பி வருகின்றோம். பேராசிரியர் அவர்களே, மக்கள் பிரதிநிதிகள், அந்த பகுதி மக்கள் வாக்களித்து அனுப்பிய பிரதிநிதிகள் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்கள்? சில விஷயங்களில் சிலர் செய்துள்ளது தெரியும். ஏனென்றால் அந்த கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு வழக்கு பதிவு செய்தது உண்மையில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்து சுதந்திரன் தான் வழக்கை செய்தார். அவற்றில் வந்து தீர்ப்பு வந்து விட்டது. ஆனால் அதை அமுலாக்காமல் இருக்கும் பொழுது அதற்கு ஏன் அடுத்த சட்ட நடவடிக்கை அல்லது அரசாங்கம் ஏன் அடுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையில் மிகவும் சிக்கலான விஷயமாக இருக்குது.
இப்போ நாங்கள் ஏதோ ஒன்றுக்கு நாங்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கோ ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கு போகலாம். அங்கு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எதுவும் செய்யாவிட்டால் நாங்கள் இனி அடுத்து அதே இதுக்கு தான் போக வேண்டியது. அங்கே போகும்பொழுது நாங்கள் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். தற்போது எனக்கு தெரிந்த வரை தற்போது ஜனாதிபதியின் தலையீட்டில் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போது மகாவலி வந்து இவர்களோடு மேய்ச்சல் துறை கால்நடை விவசாயிகளோடு கலைத்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட கால தீர்வாக அமைய வேண்டும். ஏனெனில் எந்த விதத்தில் நாங்கள் பார்த்தாலும் 13வது சட்டத்தில் நாங்கள் எடுத்தாலும் 13th அமெண்ட்மெண்ட்டில் போய் நாங்கள் எடுத்தாலும் ஏதோ ஒரு காணி இருந்தால் அவை கொடுக்கப்படுவதென்றாலும் அந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவற்றில் அழகாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் எந்த விதத்திலும் அது வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தானாக இருப்பதற்கோ அல்லது கொடுப்பதற்கோ முடியாது. முதலில் இங்கு உள்ளவர்கள் யார் காணியிலையோ அவர்களுக்கு வழங்கித்தான் மிச்சம் கொடுக்க வேண்டும். அப்போ சட்டங்கள் இருக்கின்றன, நீதிமன்றத்தின் கூட்டு கூட இருக்கின்றது. ஆனால் அமலாக்க நிலையில் என்ன செய்வது என்று ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கிறார். நிச்சயமாக இலங்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கின்றது. சட்டங்கள் இருக்கின்றது, அவை அமுல்படுத்தப்படுகின்ற போது அமலாக்கத்துறையிலே பாரிய ஒரு பின்னடைவை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்வி ஸ்ரீன் அவர்களிடம், குறிப்பாக இந்த யுத்தத்துக்கு பின்னர் சட்டத்தரணி ரத்னவேர் அவர்கள் சொன்னது போல பல்வேறு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன, பல்வேறு அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் அல்லது இழப்பீட்டுக்கான அலுவலகம், உண்மையை கண்டறிகின்ற பொறிமுறைகள், இவ்வாறு பல விடயங்கள் காலத்துக்கு காலம் அறிமுகப்படுத்தப்பட்டுகின்றன. ஆனால் அதே 15 வருடத்துக்கு பின்னர் மக்கள் எதிர்பார்த்த அந்த நியாயம் இன்னும் கிடைத்த பாடில்லை. ஆக இந்த காணாமல் போன அலுவலகம் போன்ற அலுவலகங்களினால் ஏற்பட்ட அனுகூலங்கள் அல்லது இது வெறுமனே சர்வதேச சமூகத்திற்கு கண் துடைப்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமா அல்லது மக்களோடு செயற்படுகின்ற ஒரு அடிப்படையிலே மக்கள் இதனை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? ஸோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம், இந்த பொறிமுறையும் நீங்கள் சொன்ன ரெப்பரேஷன் இழப்பீடு சம்பந்தமான விஷயமும் இப்போ கதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உண்மை தேடி அறிதல், இதெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை அரசாங்கம் சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக கொண்டு வந்த விடயங்கள். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். அதாவது பொலிட்டிக்கல் வில் இருக்கையில் இதை செய்கிறதுக்கு தாங்களாக சுயமாக அவர்கள் செய்யவில்லை. நல்ல பிள்ளை பெயர் எடுக்கிறதுக்காக சர்வதேசத்தில் எடுக்கிறதுக்காகத்தான் அவர்கள் இந்த வேலையை தொடங்கினார்கள். ஸோ தொடக்க காலத்தில் இருந்து என்ன காரணம் கொண்டும் அவர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்களது கருத்துக்களை உள்வாங்கி கொண்டோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒருவித அனுதாபம் கூட அவர்களுக்கு அதில் இருந்தது இல்லை. இப்போ நான் ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாமார் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தில் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த காலப்பகுதியில் ஒரு கொஞ்சம் பேர் முன்னுக்கு வந்தாங்க. நாங்கள் இதில் போய் ஒரு பார்ப்போம். அதில் ஒரு கான்க்ரீட்டாக 5 கேசஸ் அம்மாமார் போயிட்டு கொடுத்தாங்க. தாங்கள் கையால் கையளித்த தங்களது பிள்ளைகள் பற்றி அந்த ஃபைலை அவங்க இப்போ சொல்கிறாங்க தொலைச்சி போட்டோம்னு சொல்லி. யார் காணாமல் ஆக்கப்பட்டிருக்க அலுவலகம். ஸோ போன முறை அவங்க கையில் கொடுத்ததும் பழைய காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தில் இருந்த சேர்பர்சன் அவர்கிட்ட கையில் கொடுத்தது. இப்போ இருக்கிற காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தில் இருக்கிற கமிட்டி சொல்லுது அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ரெக்கார்ட் எல்லாம் இருக்குது, இவங்ககிட்டையும் ரிசிப்ட் இருக்குது. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் எவ்வளவு மெலேச்சைத்தனமாக இப்படியான ஒரு பயங்கரமான குற்றம் செய்யப்பட்ட இடத்து சார்ந்த விஷயத்தை எவ்வளவு மெலேச்சத்தனமாக உணர்வு அற்று பாதிக்கப்பட்டவர்களை நோக்கி ஒரு பரிதாபமும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கட்டமைப்புகள் அமைந்திருக்குதுன்னு தான் நான் இதில் பார்க்குறேன். இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டமைப்புகளை நிறுவுகிறார்கள். அவர்களுக்கு அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு எல்லாம் சம்பளம் போகுது, அதுவும் எங்களோட டேக்ஸ்பேயர்ஸ் காசு. ஆனால் அவர்கள் ஒருத்தரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்து என்ன தேடல்களில் இருக்கிறார்கள் என்றதும் பாரிய கொஸ்டின். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்தினுடைய முக்கியமான பணி என்ன? அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆக்களை கால் பண்ணலாம். இப்போ நாங்கள் எவிடன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால், என்னோட வீட்டில் ஒருவரை காணவில்லை, இதுதான் தகவல் என்று நான் கொடுத்தேன்னு சொன்னால் அவர்கள் அந்த நான் குற்றம் சொல்கிற ஆளை கூப்பிட்டு விசாரிக்கலாம்.
ரைட். மற்றது நான் இப்போ நீங்கள் அறிந்த வகையிலே அவ்வாறான விசாரணைகள் ஏதாவது காணாமல் போன அலுவலகத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்குதா? அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தாங்கள் முன்னே இருந்த கமிஷன் தாங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் செஞ்சது. ஆனால் அதை பற்றி ஏதாவது தகவல் தர முடியுமான்னு கேட்டால் இல்லையா, தங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தாங்கள் அந்த தகவலை தர இயலாதுன்னு சொல்லிட்டார்கள். ஸோ அவர்களோட முக்கியமான நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், நீதியை நோக்கி போகிற பயணத்தை விட இந்த பிரச்சனை ஒரு தலையிடியாக இருப்பதால் அந்த தலையிடியை குறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளவு கெதியாக இதுவெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். இப்போ அண்மை காலத்துலேயும் மொபைல் கிளினிக் செஞ்சு கொண்டு போகிறார்கள். அப்போ இந்த மொபைல் கிளினிக்கில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மொபைல் கிளினிக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாரும் சர்டிஃபிகேட் ஆஃப் மிஸ்ஸிங் எடுங்கோ, காம்பன்சேஷன் எடுங்கோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை கொடுத்து அவர்களது ஃபைலை க்ளோஸ் பண்ணுற ஒரு ப்ரோசஸுக்கு தான் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொகை பணத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிள்ளையோ அல்லது கணவரை இழந்து போய் இருக்கிற ஒருவருக்கு ஒரு ஏளனம் பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க செய்கிறவே இல்லை. ஸோ இது ஒரு மனிதாபிமானம் அற்ற செயலாகத்தான் எங்களால் பார்க்க முடியுது. அதாவது ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் காணாமல் போன தாய்மார்கள் அல்லது சகோதரங்களோ யாரோ 15-20 வருடங்கள் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டு வாரார்கள். நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கின்றோம், உண்ணாவிரதம் இருக்கின்ற பல தாய்மார்கள், அதில் பலர் இறந்து கூட இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் குறைவடைந்து கொண்டு போகின்றது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இந்த காணாமல் போன அவர்களுக்கான சான்றிதழ் ஒரு தீர்வாக அமையாதா? தீர்வாக அமையும் எப்போ என்று சொன்னால் அதுக்குரிய நீதி, அல்லாட்டி நீதி கிடைக்காட்டி உண்மையாவது கிடைக்கணும். அப்போ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் மிஸ்ஸிங்கில் போடக்கொள்ள சில சர்டிஃபிகேட் ஆஃப் மிஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னோன்னு தான் போடுறாங்க. இப்போ காணாமல் ஆக்கப்பட்ட காரணமாக இருந்தது யார், அல்லாட்டி எங்கே அந்த பாடி புதைக்கப்பட ஒரு டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் எங்கே புதைச்சதுன்னு இருக்கும். சரியா? இப்போ இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க அன்னோன்னு சொல்லி அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி நீதியைத்தான் கொடுக்கலன்றாலும் உண்மையாவது கொடுக்குற ப்ரோசஸில் இதுவரைக்கும் மிஸ் ரத்னவேல் சொன்ன மாதிரி ஒருவரை கூட அவர்கள் ஒரு எலும்பு கூட அடையாளப்படுத்தி அது யாரென்று ப்ரூவ் பண்ணல. இப்போ அந்த கான்டெக்ட்ல இந்த தொடர்ச்சியாக 20 வருடம் என்ன மயூரன் 40 வருடம் அவர்கள் உருசூரோடு இருக்க மட்டும் அந்த உண்மையை அவர்கள் தேடிக்கொண்டு தான் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த க்ளோஷர், அதாவது என்னோட பிள்ளைக்கு என்ன நடந்தது, சிலாக்கள் கையால் தாங்களே அரசாங்கத்தை நம்பி கொண்டு போய் கொடுத்ததால அவர்கள் சரியான மனவேதனையிலையும் வெந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படியானவர்களுக்கு உண்மை என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய வகை பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கு. அதை செய்யலைன்னு சொன்னால் அவர்கள் தொடர்ச்சியாக அதை கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க. மறுபுறத்தில் அதனை கொண்டு நடத்துவதற்கு இந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசி கொண்டு போகிற அளவுக்கு அந்த காணாமல் போனவருடைய உறவினர்களுக்கு அந்த வேலை இருக்கின்றதா? வலு நாங்களும் அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். என்னை பொறுத்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்துக்கு பிறகு இலங்கையில் பாரிய அளவில் யுத்தத்தால் நடந்த பாரிய பிரச்சனைகள் சார்ந்து தேடலோடு இருப்பவர்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சரியான ஸ்ட்ராங்கான ஆக்கள். இப்போ காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றி நீங்கள் தேடினாலும் முன்னுக்கு நிற்கிறது முழுக்களும் பெண்கள். காணி அபகரிப்பு பற்றி கதைச்ச நீங்கள் காணி சம்பந்தமாக இராணுவம் வெளியேற சொல்லி காணி சம்பந்தமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதெல்லாம் எங்கட காணியை திருப்பி கேட்கறதும் இராணுவத்தை வெளியேற்ற சொல்றதும் எங்கட பெண்களாகத்தான் இருக்கணும். அதே மாதிரி பிடிஐ பற்றி கதைச்ச நீங்கள் பிடிஐயால் தடுத்து வைக்கப்பட்டு கனகாலமாக தடுத்து வச்சிருக்கிறவர்களை உறவினர்களை தேடுறதும் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ அந்த கான்டெக்ட்ல மயூரன் என்னை பொறுத்த அளவில் இந்த மூமெண்ட்ஸை நாங்கள் சஸ்டெயின் பண்ணணும். என்றால் இது பாட்டம் அப், இது கீழே இருந்து விக்டிம் பாதிக்கப்பட்டவர்கள் உருவாக்குனது. சரி, அதை நாங்கள் விடக்கூடாது என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் விடிவு எங்கேயாவது வரும் என்றால், ஏன் விடிவு வேண்டும் என்று சொன்னால் கேரண்டீட் நான் ரெக்கரன்ஸ், அதாவது என்ன நடந்து மிஸ் ரத்னவேல் சொன்னது அவ்வளவும் நடந்தவைகள் நடந்து கொண்டிருக்கிறவை இவையில் நடக்காம இருக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு உத்தரவாதம் வேணும். அந்த உத்தரவாதத்துக்கு இவர்களது நடவடிக்கைகள், நீதி கேட்கிற இவர்களது போராட்டங்கள் மிக முக்கியம் எங்களுக்கு. அதுக்கு நாங்கள் சிவில் சமூகமாக எவ்வளவுக்கு அதுக்குரிய ஆக்சிஜனை கொடுக்கலுமோ, உயிரோட்டத்தை கொடுக்கலுமோ அதுக்கு நாங்கள் பாடுபடணும் அவர்களோட சேர்ந்து. நிச்சயமாக சட்டத்தில் நிறைஞ்சினவர்களே, நீங்களும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாகவும் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளை கையாண்ட ஒருவர். இந்த காணாமல் போனோர் விடயம் ஒன்று ஒரு பக்கம் இருக்க, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், வெளியே வரலாம் அல்லது ஏதோ ஒரு காலத்திலே அவர்களுடைய வழக்குகள் நிறைவடையும்.
இவ்வாறான எதிர்பார்ப்போடு பலர் இருக்கின்றார்கள். அதேவேளை இன்னும் பலர் அரசியல் இணக்கப்பாட்டின் அடிப்படையிலாக கூட இருக்கலாம். பலர் பிணையிலே வெளியே இருக்கின்றார்கள். இவர்கள் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்டவரோடு தொடர்ந்தும் பயணிக்கின்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தங்களுக்கான ஒன்றில் தண்டனை நிறைவேற்றி வெளியே வரலாம், அல்லது தண்டனைகள் நீக்கப்பட்டு வெளியே வரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக யதார்த்தம் எவ்வாறு இருக்கின்றது? இவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகள் இருந்தவர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்கள் ஆகப் போகின்றன. அப்படி இருந்தும் தொடர்ந்தும் சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அண்மை காலத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் மூலம் சிலர் பிணையில் வெளியால் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியால் சென்ற போதும் அவர்கள் தமது கடமைகளை தமது தொழில்களை ஆரோக்கியமாக செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. அவர்கள் அந்த பிணையில் பிணை நிபந்தனை அடிப்படையில் சென்றிருப்பதனால் உரிய தொழிலை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது தாங்கள் சுயமாக செயற்படவோ முடியாத காணப்படுகின்றது. அவர்களுடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் பிணையில் வெளியால் இருப்பதனால் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக காட்டப்படுகின்றது. பல பேர் வெளியால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு குறிப்பிட்டவர்களுடைய வழக்கு முடிவடைந்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் வெளியால் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. அவர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு சிக்கலான அரசியல் கைதிகளுக்கு இவ்வாறான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் போக முடியாது. அவர்களுடைய அடுத்த கட்டம் ஒரு பொது மன்னிப்பு தான். பொது மன்னிப்பு ஜனாதிபதியினால் ஒரு பொது மன்னிப்பு, அரசியல் கைதிகள் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியினால் ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் ஒழிய அல்லது அவர்கள் தொடர்ந்து சிறைச்சாலைகளுக்குள்ளே குற்றம் தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டிய துப்பாக்கி நிலை ஒன்று காணப்பட இருக்கின்றது. சட்டத்தரணி ரத்னபீர் அவர்களே, காணாமல் போனோர் என்ற விடயம் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்ற ஒருவர். யுத்தத்தின் இறுதி கால பகுதியிலே குறிப்பாக ஸ்ரீன் அவர்கள் சொன்னது போல தங்களது உறவுகளை கையளித்து விட்டு இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் கையாண்ட சில வழக்குகள், குறிப்பாக வவுனியா நீதிமன்றத்திலே ஆட்கொணர்வு மனு, அதிலே முக்கியமான ஒரு தீர்ப்பு வழியாகி இருந்தது. ஒரு சாதகமான தீர்ப்பாக இருந்தாலும் கூட அதனுடைய அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்கின்றது? ஆம், இந்த வழக்குகளை தொடர்வதற்கு கூட, அதாவது ஆட்கொணர்வு மனுவை தொடர்வதற்கு கூட சம்பந்தப்பட்ட, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மிக யோசித்து தான் அதை செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த நேரத்தில் நிலவிய சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இதை வழக்கு அரசாங்கத்துக்கு எதிராக வைத்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும், மிகுதியாக இருக்கிற அந்த குடும்பத்தவர்களுக்கு என்ன, அவருடைய நிலை என்னாகும் என்ற பயத்தின் அடிப்படையில் மிக மிக தயக்கத்தோடு இருந்தார்கள். ஆனாலும் ஒரு முதல் கட்டமாக ஒரு 20 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த 20 வழக்குகளில் ஆட்கொணர்வு மனு, அதாவது அந்த காணாமல் ஆக்கப்பட்ட யுத்தத்தின் கடைசி நேயர்களுக்கு அதை விளக்கமாக சொல்வதாக இருந்தால் குறிப்பாக எந்த சந்தர்ப்பத்தை ஒட்டிய வழக்குகளாகவே இருந்தன? ஆம், யுத்தம் முடிவடைந்து கொண்டிருக்கிற அந்த 2009ஆம் ஆண்டு மே 18-19 திகதிகளில் வன்னியில் இருந்த அந்த அவ்வளவு மக்களும் ஒரு குறுகியோர் நிலப்பரப்புக்குள் தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்கள் மிக நெடிய தூரம் அவர்கள் பயணம் செய்து விமானங்கள் குண்டுமலை பொழிந்து அவர்களை அந்த நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உயிர்களையும் மற்ற குடும்பத்தின் உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறுகிய நிலப்பரப்பிற்குள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கடைசி கட்டமாக முல்லைத்தீவு அந்த இராணுவ முகாமுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கடைசி நாட்களில். அதில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், இயக்கத்தில், அதாவது எல்டிடி இயக்கத்தில் ஒரு நாளாவது இருந்தவர்கள் கூட சரணடைய வேண்டும் என்று அந்த அறிவித்தலை மனதில் கொண்டு நிறைய பேர் அடைந்தார்கள். அவர்கள் சரணடைந்த அந்த சந்தர்ப்பம் என்னவென்றால், அவருடைய குடும்பத்தார்களே அவர்கள் குடும்பத்தவர்களுக்கு முன்னிலையிலேயே
இராணுவ அதிகாரிகளிடம் அவர்கள் சரணடைந்தார்கள். எனவே இத்தகைய சரண் அடைந்தது எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தான். எனவே நிறைய சாட்சிகள் இருக்கின்றார்கள். மற்றது அந்த அவர்கள் சரணடைந்தவுடன் அவருடைய பெயர் விவரங்களை எடுத்து அவர்களை பதிந்து புத்தகங்களில் பதிந்து அதன் பிறகு அரசாங்க பஸ்கள் சிடிவி பஸ்களில் அவர்களை பயணித்து அவர்களை ஏற்றிவிட்டார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்றே இந்த குடும்பத்தினருக்கு தெரியாது. எனவே இவருடைய கண்முன்னாலே இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றிய அந்த விஷயம் இதுவரைக்கும் அறியப்படாமல் இருக்கிறது. அதற்காகவே இந்த ஆட்கொணர்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளில் ஒரு கட்டத்தில் அங்கு சாட்சியம் அளித்த ஒரு உயர் அதிகாரி, மேஜர் ஜெனரல் தரத்தில் உள்ளவர் சொன்னார், இத்தகைய அந்த நாட்களில் சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியல் எங்களுடைய இராணுவ தலைமையகத்தில் இருக்கின்றது என்று. அப்படி சொல்லியிருந்தும் கூட அதன் அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு கட்டளையிட்டது அந்த பெயர் பட்டியல் அடங்கிய அந்த பதிவு புத்தகத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு. ஆனால் அடுத்த கட்டமாக அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த பெயர் பட்டியல் அது உண்மையாக புனர்வாழ்வு செய்யப்பட்டவர்களின் அந்த பட்டியலை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதுதான் எங்களிடம் இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். இது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த இராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய விவரங்கள் இராணுவத்திடம் இருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அதாவது இராணுவத்தினர் அந்த குறிப்பிட்ட அந்த மக்களை பஸ்களில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலே தான் நீதிமன்றம், வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்புகளை அளித்தது. அதாவது இவ்வாறாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை அந்த பொறுப்பு அரசாங்கத்தையே சாரும். ஏனென்றால் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இராணுவமே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த விஷயங்களுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு, இராணுவம் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் இராணுவத்தினர் அடுத்த திகதியில் இந்த உண்மையை சொல்ல வேண்டும், அந்த காணாமலாக்கப்பட்ட நபர்களை ஆஜர்படுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டது. ஆனால் அந்த கட்டளையின் பிற்பாடு அரசாங்கம், அதாவது மக்களுக்கு தன்னுடைய ஒரு குடிசனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றிய ஒரு கரிசனம் கொள்ள வேண்டிய ஒரு அரசாங்கமே அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்து அதை அப்பீல் செய்து அந்த வழக்குகள் இப்போது அப்பீல் கோர்ட்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே மக்களுடைய அந்த விவரங்களில் கரிசனை செய்ய வேண்டிய அரசாங்கமே அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதுதான் ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம். என்னவென்றால் அந்த அநியாயம் செய்த இந்த போர்க்குற்றங்களை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் தன்னால் இயன்ற விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மக்களுக்கு இங்கே நம்பிக்கை அருகி போயிருக்கின்றது. தங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்க கூடும் என்ற எந்தவித நம்பிக்கையும் அற்றுப்போய் மக்கள் இருக்கிறார்கள். இந்த விடயத்தில் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றபடியால் தான் சர்வதேச நிறுவனங்களுக்கு, சர்வதேசத்திற்கு மக்கள் முறையீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெனீவா முதலிய அந்த மனித உரிமைகள் விடயத்தில் கூட மக்கள் முன்னின்று தங்களுடைய அந்த விவரங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்களே, மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் பல்வேறு தளங்களிலும் தங்களுக்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொல்ல இந்த காணி பிரச்சனையாக இருக்கலாம், மயிலத்தனை மாதவை தவிர்த்து கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு பகுதிகள், அது வனையிலாக இருக்கலாம் அல்லது தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், இவ்வாறு முக்கியமான பல பகுதிகள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு காரணத்தினால் சுவீகரிக்கப்படுகின்றன, அல்லது சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இது தொடர்பாக ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள்? இது மிகவும் சிக்கலான கேள்வி. உண்மையில் பல தரப்புகளில் காணி
அபகரிப்பு அல்லது காணி பராமரிப்பு பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக அண்மையில் நாங்கள் ஒரு வழக்கில் ஆஜராயிருந்தோம். அங்கு ஒரு புத்த கோயிலின் எச்சங்கள் காணப்படுவதாக ஒரு மதிப்பு இருக்கின்றது. அதன் பக்கத்தில் ஒரு இந்து கோயில் கட்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவற்றின் கீழ் சடுதியாக அவர்கள் அதன் மேல் ஒரு முறையீடு செய்து போலீஸ் மூலம் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் உண்மையில் அந்த ஆதாரங்கள் என்று எதுவுமே இல்லை. மேல் இறுதியில் நீதிபதி கூறும் பொழுது அவர் கூறியது என்னென்றால், அதாவது அங்கிருந்து தொல்பொருள் திணைக்கள ஆணையாளரிடமிருந்து இது இங்கு காணப்படும் இது உண்மையானது என்று கூறுவது போல ஒன்று இருந்தது. ஆனால் சட்டத்தில் ஏதாவது ஒரு பொருளைத்தான் அவர் கூறலாம் முடிய நிலத்தை அவர் எந்த விதத்திலும் கூற முடியாது. ஆனால் அவற்றை நாங்கள் முன்னோக்கி எடுக்கும் பொழுது, ஏனெனில் அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் யாரை முதலில் பிடிக்கிறார்களோ அல்லது தாக்கல் செய்கிறார்களோ அவர்களை உண்மையில் சிறையில் அடைக்கிறார்கள். அட்லீஸ்ட் அதனால் பெயில் இல்லாத ஒன்று தொல்பொருள் சட்டத்தின் கீழ். ஆனால் அங்கு இருப்பவர்கள் ஐயா நாங்கள் குற்றம் செய்துட்டோம் என்று போயிடுவோம் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா சாதாரண ஒரு சட்டத்தரணியாக நாங்கள் சட்டத்துக்காக அப்படியே தொடர்ந்து செய்ய முடியுமா, அல்லது இவர்கள் கூறுவது போல ஏதோ பிள்ளையா செய்துட்டோம் போவோம் என்று சொல்வதானது பெரிய பிரச்சனை. உண்மையில் அந்த வழக்கில் அவர்கள் சொல்லியதுக்கு ஏற்ப எனது வழக்காளிகள் தாங்கள் கொலை செய்தோம் என்று ஒத்துக்கொண்டதனால் ஏதோ 1500 2000 விட்டு அவர்கள் அதை முடித்து வைத்தார்கள். ஆனால் அந்த வழக்கில் எந்த விதமான சட்டத்தின் பிரகாரம் உண்மையில் முடிப்பதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ இது போன்று சில காணிகள் திடீரென்று அடத்தாக காணி பிடிக்கப்படுகிறது. ஈவன் டிஎஸ் மேல் கூட ஒரு காணியை திடீரென்று இது அரசாங்க காணி, நீங்கள் இங்கேருந்து வெளியேறுங்க என்று திடீரென்று ஒரு வழக்கு வைக்கிறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு என்னென்றே விளங்குது இல்லை, அது இப்போ உடனே இங்கே வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காணியில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் தற்போது நாங்கள் அவற்றின் மேலதிக விவரங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அது உண்மையில் கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேல் தனியார் காணியாக இருந்திருக்கிறது. அதற்கான சட்ட ஆவணங்களும் இருக்கின்றன. சில சமயம் அவற்றை நாங்கள் முற்றாக கச்சேரியில் சென்று அவற்றை பார்க்கும் பொழுது அநேகமான ஆவணங்கள் திடீரென்று காணாமலும் போய் விடுகின்றன, ஆக்கப்படுகின்றனவா அல்லது காணாமல் போயிருக்கின்றதா என்று கூட தெரியாமல். இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து காணப்படுகின்றது. இது எந்த விதத்தில் எங்கு முடியும் என்பது மிகவும் கஷ்டமான விஷயமாக காணப்படுகிறது. ஸ்ரீன் அவர்களே, இந்த காணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் இவ்வாறு பல்வேறு விஷயங்கள், அதாவது தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், இவ்வாறு ஒரு அல்லது பாதுகாப்பு தேவைக்காக காணிகள் சுவீகரிக்கப்படுவது ஒரு பக்கம் இருக்க, ஏனைய பகுதிகளில் குறிப்பாக மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே அனல் மின் நிலையம் அல்லது காற்றலை மின்சாரம், அதற்காக அரசாங்கமே பல்வேறு காணிகளை சுவீகரித்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பொதுவான அரச காணிகளாக இருந்தாலும் கூட இந்த காணி அபகரிப்பு என்பதனுடைய அடுத்த ஒரு கட்டமாக இந்த விடயங்களை பார்க்கலாம். மக்களை பொறுத்தளவில்லை, அதாவது அது அரச காணி என்று சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா இருந்துவிட முடியாது. ஆக அந்த அவ்வாறு கையகப்படுத்தப்படுகின்ற காணிக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன? ஸோ நாங்கள் காணி மட்டுமன்றி இதை சுருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன் வளங்கள், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற வளங்கள் பறிமுதல் செய்யப்படுது எங்கிட்ட இருந்து. இப்போ நீங்கள் கன்னியா வெந்நீரூற்றுக்கு போனீங்கன்னு சொன்னால் அது எங்களோட பாரம்பரியமான ஒரு ஹிந்து வணக்கஸ்தலம் இருந்த இடம். இப்போ அதை அவங்க டிக்கெட் போட்டு எல்லாம் செய்கிறது மிலிட்ரி தான், சரியா? அந்த காசெல்லாம் அவங்களுக்கு தான் போகுது. அதே மாதிரி பிஜன் ஐலண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸோ டூரிசம் டெஸ்டினேஷனாக இருக்கலாம். இப்போ அண்மை காலமாக நாங்கள் அவதானிக்கிறது சொன்னால், மன்னாரில் இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6000 துளை போடப்பட்டது. மன்னார் ஐலண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 16 அடி ஆழத்துக்கு அந்த மணலை எடுத்து அதில் இருந்து டைட்டானியம் எடுக்க போகிறார்கள். வெரி விஷஸ். மன்னார் ஏற்கனவே ஒரு கடலுக்கு அடிக்கு கீழே இருக்கிற ஒரு ஐலண்ட். அந்த ஐலண்டில் இருந்து இப்படி மண்ணை கட்டப்படி எடுத்தேன்னு சொன்னால் அதால் மன்னார் ஐலண்ட் அப்படியே தாண்டு போகலாம் ஒரு காலத்தில். ஸோ அதே மாதிரி இப்போ அண்மை காலத்தில் ப்ரைவேட் லேண்டில், கவர்மெண்ட் லேண்டில் மாத்திரம் இல்லை, ப்ரைவேட் லேண்ட்லெல்லாம்
டிஎஸ் ஆஃபீஸால் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, இது உங்களோட காணி என்று வந்தால் உரிமை கோருங்கண்டு. அப்போ அந்த காணி இருக்கிறவர்கள் அந்த உரிமை கோர போன உடனே டிஎஸ் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, இது அதானி குரூப்புக்கு அரசாங்கம் கொடுக்க போகுது, நீங்கள் இதை வில்லுங்க, விற்கலண்டா காணி பறிமுதல் செஞ்சிருவாங்க. ரைட். ஸோ இப்போ நாங்கள் இந்த அறிவித்தல் யாரால் விடப்படுகிறது? இந்த அறிவிப்போ டிஎஸ் ஆஃபீஸில் நாங்கள் போய் உங்களோட உறுதியாக காட்டுன்னு சொன்னால் டிஎஸ் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. அப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங்லி 13th Amendment டு கான்ஸ்டிடியூஷன் பற்றி கதைச்சார் இவர். 13வது திருத்தம் என்ன கொடுக்குதுண்டா தமிழ் பேசுகிற மக்களுக்கு காணி அதிகாரங்களை. இப்போ அந்த அதிகாரங்கள் எங்களுக்கு இப்போ ப்ரொவின்ஷியல் கவுன்சில் இல்லை, லோக்கல் அத்தாரிட்டி இல்லை, அதால் அந்த வளச்சுரண்டல்களை பார்க்க வேண்டிய எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரும் இல்லை. ஆனால் அதில் ஒரு பொறுப்பு அதிகாரி ஒருவர் இருந்தார், அதாவது டிவிஷனல் செக்ரட்டரி, பிரதேச செயலாளருக்கு பொறுப்பான விஷயம். ஆனால் அவர் நாங்கள் கதைச்சோம் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், இதுக்கு சம்பந்தம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து வருது, அந்தந்த மினிஸ்ட்ரி ஆக்கள் இதெல்லாம் எடுக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ நாங்கள் சிம்பிளாக என்வாரன்மெண்டல் அசஸ்மெண்ட் கேட்டு நாங்கள் இந்த துளை போட்டதுக்கு சரியா இன்றைக்கு மட்டும் இந்த என்வாரன்மெண்டல் அத்தாரிட்டி அந்த அசஸ்மெண்ட்டை எங்களுக்கு தந்தில்லை. அதே மாதிரி மன்னார் கோஸ்டல் பெல்ட்ல இருந்து சங்குப்புட்டி மட்டும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு காற்றாலைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ காற்றாலையில் பவர் வாரது ஒரு விதத்தில் இலங்கைக்கு வருமானம் வந்தாலும் இதால் யுத்தத்தால் பாரம்பரியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இடம்பெயர்ந்து இப்போதான் தங்களோட தொழில்களை மீளுருவாக்கி கொண்டு இருக்கின்ற எங்களோட மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள் இந்த காற்றாடி தொடர்ச்சியாக சுற்றுறபடியால் மன்னார் ஒரு கண்டமேடைன்னு சொன்னால் அங்கே தான் மீன் பெருகிறது, இனப்பெருக்கம் செய்கிறது. அப்போ இந்த காத்தாடி சுத்த மீன் ஒன்றும் வராது. ஸோ இப்போ அவங்களோட உழைப்பு என்னவாக இருக்கும்? சில மினிஸ்டர்மார் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இந்த கியூகாம்பர் அந்த கடல் அட்டை செய்வதற்கு ப்ரொஜெக்ட் தாரோம் என்று சொல்லி, ஏன் எங்களுக்கு ஒரு பெரிய இருக்க கொள்ள, அதில் இந்த பெரிய வளம் இருக்க கொள்ள என்னத்துக்கு நாங்கள் எங்கேயோ இடத்துல குழியை தோண்டி கடல் அட்டையை செய்யணுமென்று எனக்கு விளங்கல. இப்போ இப்போ ஒரு 2 கிழமைக்கு முந்தி மண்ணால் இருக்குது மின்சாரம் ஜெனரேட் பண்ணுற ஒரு மின்னுலை இருக்குது, அதையும் விற்கிறாங்க விலைக்கு. ரைட். ஸோ இப்படி எங்களை சுற்றி இருக்கிற காணி மாத்திரம் இல்லை, எங்களுக்கு இருக்கிற பொது வளங்கள் எல்லாத்தையும் ஒன்று ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஆர்கியோலாஜிக்கல் பார்த்து நாங்கள் புடிசைசேஷன் வைல்ட் லைஃபால் எடுக்கிறாங்க, டெவலப்மெண்ட் பேரில் எடுக்கிறாங்க. அந்த டெவலப்மெண்ட்டை பேரில் எடுக்கக்கொள்ள ப்ரைவேட் கம்பெனிஸை கொண்டு வராங்க. அப்போ எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாப் தாரன்னு சொல்லி, அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஏக்கர் காணிக்கும் 5 லட்சம் ரூபா அப்படி ஆஃபர் பண்ணக்கொள்ள சரியான கஷ்டப்பட்டு இருக்கிற ஆக்கள் நிறைய பேர். என்றால் ஏதோ ஒரு விதத்தில் யுத்தத்தால் அடிபட்டு அதுக்கு மீது கோவிட் அதுக்கு மீது இக்கனாமிக் கிரைசிஸ்குள்ளே இருக்கிற ஆக்கள் எப்படியாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவோம், அல்லாட்டி எங்கேயாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எங்கேயாவது வேலையாவது எடுப்போம்னு இருக்கிற ஆக்கள் இப்படியான ஆஃபரை கொடுக்கக்குள்ள இந்த காணியை கொடுத்துடுவாங்க. ரைட். ஸோ அப்போ பெர்மனண்டாக அந்த ஒரு சமூகத்துக்கு அவங்களுக்குரிய ஒரு சஸ்டெயினபிள் ஒரு நிலையாக அவங்க நீடித்து அந்த இடங்களில் இருக்கிற குடியிருப்புகளையும் அவங்களோட தொழில்களை இல்லாமல் ஆக்குனீங்கன்னா நீங்கள் இடம்பெயர்த்தலாம் அவர்களை. ரைட். ஸோ அந்த ப்ரோசஸ் இப்போ வடக்கில் இளையும் கிழக்கிலையும் கூடுதலாக நடப்பதை சட்டப்படி பார்த்தால் அது சரியாக தான் இருக்கின்றது. அதாவது அவர்களுக்குரிய பணத்தை வழங்கிவிட்டு காணியை பெறுவது என்பது அவர்களை பொறுத்தளவில் இப்போ தவறான விடயமே இல்லை. உண்மைதான். ஆனாலும் அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, நிறைய தரம் வெளியால் வந்தது. ஆனால் இது பிரைவேட் கம்பெனிஸ் என்றபடியால் சரியான அச்சுறுத்தல் இருக்குது. அரசாங்கத்தால் மாத்திரமும் இல்லை, பிரைவேட் கம்பெனியும் தனியார் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் கிரைம் குற்றச்செயல்கள் கூடிக்கொண்டு இருக்கிறபடியால் நிறைய பேர் கையில் கன்ஸ் இருக்குது. ஸோ அதால் சனம் பயப்படுறாங்க வெளியால் போராட்டம் செய்கிறதுக்கு. போராட்டம் செய்த தலைமை தாங்கின நிறைய பேருக்கு அச்சுறுத்தல்கள் வந்தது, அதால் அவங்க அதை பயந்து போய் இருக்கிறாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் இப்போ நாங்கள் நல்லிணக்கம் பற்றி தானே கதைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அரசாங்கம் உண்மையாக நல்லிணக்கம் செய்யணும்னு சொன்னால், மக்களுக்கு ஒரு அபிவிருத்தியை கொண்டு போகிறேன்னு சொன்னால், அதுவும் பாதிக்கப்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களோட சொந்தங்களை இழந்து போட்டு இருக்கிறவர்களோட பொது வளங்களை பறிமுதல் செய்யாமல் அவர்களோட கதைச்சி அவர்களுக்கு அந்த வளங்களில் ஒரு பகிர்வை கொடுத்து தான் அதை செய்யணும் அரசாங்கம். சரியா? இப்போ கன பிரதேசங்களில் நான் என்ன பார்க்குறேன், வடக்குலையும் கிழக்குலையும் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அநேகமாக கமிஷன் கொடுப்படுது. சில ஆக்களுக்கு கமிஷன் கொடுப்பட்டு சில ஆக்கள் அதை பற்றி கதைக்கவே மாட்டேங்காங்க. எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற ஆக்கள் கூட கதைக்க முடியாத ஒரு ப்ரோசஸில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அண்டி இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டிக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அரசாங்கத்தின்
அரசியல்வாதி, அரசாங்கத்தோட வேலை செய்கிற அரசியல்வாதிகள். அப்போ இவர்கள் வந்து பாரிய அழுத்தம் கொடுக்கப்படுது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு. ஸோ நாங்கள் எவ்வளவுதான் போராட்டம் செய்தால் மறுபுறத்தில் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான். சரியா? ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த அந்த வளங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படுது. மற்றது ஏமாத்தி பறிக்கிறாங்க. சில மக்களுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. எப்படி இப்போ எல்லாருக்கும் தெரியாது காத்தாலை போட்டதுன்னு சொன்னால் மன்னார்லேருந்து சங்குப்பட்டி மட்டும் எல்லாரும் என்னட்ட கேட்குறது நல்லம் தானே, மன்னாருக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் வந்துருமென்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த டெவலப்மெண்ட் மக்களுக்கு போகுதா? பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி அது போகுதா? யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனி அதை எடுத்துக்கொண்டு போதாண்ட தேடல் வந்து குறைவாகத்தான் எங்களோட மக்கள்கிட்ட இருக்கு. அது சார்ந்தும் நாங்கள் அறிவூட்ட வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறோம். சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்களே, இந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒரு இடத்துல தான் குவிகின்றது. மக்களுடைய அடிப்படை உரிமைகள், அது பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், அல்லது காணி பறிப்பு கொண்ட விடயமாக இருக்கலாம், காணாமல் போகிற விடயமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த காலம் நீடித்து செல்கின்ற போது 15 வருடங்கள் 20 வருடங்கள் 30 வருடங்கள் செல்கின்ற போது மக்களுக்கு இப்போ இருக்கின்ற இந்த உணர்வு காலம் செல்ல செல்ல படிப்படியாக குறைந்து போய்விடும். உதாரணமாக பார்க்க போனால் இந்த அண்மை காலமாக காணாமல் போனவரை தேடுவதில் இருக்கின்ற பிரச்சனையும் 87, 88, 85ஆம் ஆண்டு காணாமல் ஆக்களோட பிரச்சனையும் பார்த்தால் அவர்கள் 2வது தலைமுறையை கண்டுவிட்டார்கள். ஆக இந்த காணாமல் போனவரை தேடுவதற்கான இந்த பொறிமுறை நீடித்து செல்கின்ற போது, இந்த காலம் நீடிக்கின்ற போது மக்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த அதே ஒரு வெயிட்டேஜ், அந்த உணர்வு தொடர்ந்து இருக்குமா? நீங்கள் அந்த குறிப்பாக மன்னாரில் சத்தோஷ அந்த படுகொலை புதைகுழி வழக்கை பார்த்தால் அது மிக நீண்ட காலமாக இருந்ததாக சொல்லப்பட்டு பின்னர் அந்த மக்களுடைய ஈடுபாடு, தங்கள் சொந்தங்களை தேட வேண்டும் என்ற ஈடுபாடு எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க. சாதாரணமாக ஒரு போராட்டத்தை நிப்பாட்டணும் என்றால் அதன் எதிர்த்தரப்பு என்ன செய்கிறது? அதை இழுத்தடிக்கிறது. காலத்தை இழுத்தடிப்பதன் மூலம் அதை நீர்த்து போக செய்கிற பொறிமுறையை தான் கையாளுறது. அந்த விதம் தான் நடந்து கொண்டிருக்கு. இலங்கையிலேயும் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தா போல் கன பிரச்சனைகள் இருந்தது. இடம்பெயர்ந்தோர், சிறையில் இருக்கிறார்கள், அவர் தாங்கள் போய் வாழ்கிறதுக்கான வதிவிட வசதிகளை ஏற்படுத்துறது இந்த காணா போன ஒரு விஷயம். அப்போ மற்றதுகள் ஓரளவு குறைஞ்சு கொண்டு போகும்போது இந்த காணா போன ஒரு விஷயந்தான் இப்போது பேசுபொருளாகவும் பிரச்சனையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருதன் நிதி கம்பெனிக்கு ஒரு லீசிங் செய்து போட்டு காசை கட்டாட்டாலே எவ்வளோ பிரச்சனைப்பட்டு தூக்கி உள்ளுக்கு எல்லாம் போடுறாங்க. ஆனால் 2009ஆம் ஆண்டு மன்னார் ஆயர் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுக்கு 1,40,000 பேர் இந்த யுத்தத்தில் இழந்திருக்கிறோம் என்று ஆவணங்களோடு அவர்கள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த தொகை இப்போ கதைக்கப்படுதான்றது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ அது மெல்ல மெல்ல குறைச்சி அந்த ஃபைல்களின் அளவுகள் குறைச்சி கொண்டு போகப்படுது. அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சு கொண்டு போகுது. அதை தேடுபவர்களும் அந்த அடுத்து வார உறவுகள் அதை தேடுவதற்கான முஸ்தீப்புகள் குறைஞ்சு கொண்டு போகும். இதில் தேடின அம்மாக்களும் தந்தைமாரும் எத்தனையோ பேரை இழந்திருக்கணும். இந்த காணா போன சங்கங்களில் இருக்கிறவர்களையும் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் இது சம்பந்தமான விசாரணைகளை காலத்துக்கு காலம் வந்து மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சில நேரம் அந்த காணா போனோர் படங்களையே அந்த ஆணைக்குழுட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா மேரிட்ட அந்த படங்கள் கூட இப்போ இல்லாமல் இருக்குது. அதே நேரம் அதுக்கான தரவுகளை கொடுத்துட்டும் நடந்து கொண்டு இருக்கு. ஆகவே இது நீர்த்து போக செய்கிறது, இல்லாமல் செய்கிறது, அது என்ற அந்த வலுவை குறைக்கிறதான முஸ்தீப்புகள் தான் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நிதி கம்பெனி ஒரு குற்றத்தை செய்ததுக்கு எவ்வளவோ செய்கிறோம். ஆனால் இத்தனை லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டு ஒரு பாரிய மனித உரிமை மீறல், அதாவது மனித படுகொலை, இன சுத்திகரிப்பு, போர்க்குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாரிய குற்றங்கள் செய்ததை நான் மூடி மறைச்சி போட்டு கடந்து செல்வோம் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் என்ன இதுக்கான பரிகாரங்கள் என்று சொல்கிறது எல்லாம் அது ஒரு கேள்விக்குறியாக மாறப்போம். ஆகவே உண்மையை கண்டறிய வேண்டும். இது யார் செய்ததென்றதுக்கான பொறுப்பு கூற வேண்டும். இது முக்கியமான விடயம். இதைத்தான் அந்த அம்மாக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் யுத்தம் முடிவடைந்த பின்னர் கூட 15 வருடங்கள்
இதுவரைக்கும் மன்னராயார் சொன்னது போல 1,40,000 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதன் பின்னரான இந்த காலப்பகுதியிலே அது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கமாக இருக்கலாம், உண்மையாகவே இந்த யுத்தத்திலே உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான் அல்லது காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான், பாதிக்கப்பட்டோர் இவ்வளவுதான் என்றொரு புள்ளி விவரங்கள் இதுவரை வெளியிட வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு இதய சுத்தியோடு செயற்படுதான்றது ஒரு ஐயம் இந்த காணா போன அம்மாமார்களில் இருக்குது. ஆனால் சில வெறுமனே காணாமல் போன விடயம் அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுடைய புள்ளி விவரங்கள். அதாவது அது வெறுமனே உடல் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இல்லாமல் உயிரிழந்தவர்கள் இத்தனை பேர் அல்லது காணாமல் போனவர்கள் இத்தனை பேர், அவயவங்களை இழந்தவர்கள் இத்தனை பேர் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரங்கள் இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினாலே இதுவரைக்கும் திரட்ட முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? காலத்துக்கு காலம் சில சிவில் சமூகங்கள் அல்லது அரசார்பற்ற நிறுவனங்கள் இவ்வாறான புத்தகங்களை வெளியிட்டு தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கணித்தார்களான்றது அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது, அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஆனால் காணா போனவர்கள் சில விடயங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் தமது கிராம சேவகர்கள் ஊடாக இவ்வாறான தரவுகளை சேகரித்திருக்கின்றது. புள்ளி விவரங்களூடாக குடும்பங்களூடாக ஒரு பெண் தலைமை தாங்கும் குடும்பம், கணவனை இழந்தவர்கள், அவ்வாறான விடயங்களை காலத்துக்கு காலம் அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை வெளியிட்டார்களா என்றது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு கீழே அவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறைகள் காணப்படுகின்றன. ஆனால் அது உரிய நம்பிக்கையான அனைத்து விடயங்களும் அதில் உள்ளடக்குமான்றது நாங்கள் அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையிலே சமூகத்தினுடைய தேவையாகவும் அது இருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் ஏற்படுகின்ற அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள், அப்போ அந்த விடயங்கள் கட்டாயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நிச்சயமாக சமூகத்தினுடைய பொறுப்பாகவும் அது இருக்கின்றது. அதற்கான தேவை தொடர்ந்தும் உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போதுதான் அந்த பிரச்சனைகள் நீண்ட காலத்திலே இவ்வாறு ஒரு நிகழ்வு மீள நிகழாமைக்கான ஒரு சாத்தியமாகவும் அமையக்கூடும். சட்டத்திறன் வீரர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருந்தோம் உள்நாட்டு பொறிமுறையிலே நீதிமன்றங்களில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது சர்வதேசத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்ப்பு, அதாவது அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையவில்லை. இந்த விடயம் பொறுப்பு கூறலாக இருக்கலாம் அல்லது இந்த புதிதாக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களாக இருக்கலாம். மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்களோ அதை வழங்கக்கூடிய சூழ்நிலையிலே அரசாங்கம் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தளவிலே ஒரு அடிப்படையிலே ஒரு விடயத்தை சொல்ல போனால் பாராளுமன்றத்தில் பல சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அண்மை காலமாக நிறைவேற்றப்பட்ட இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த போல ஒரு பல்லின சமூகம் வாழ்கின்ற ஒரு இடத்திலே பாராளுமன்றத்திலே மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்புகின்றார்கள். அவர்கள் வாக்களித்து சட்டங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் அந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்றார்களோ அவர்களது நிகழ்ச்சி நிரலுக்கு தான் சட்டங்கள் வருகின்றன. கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிறுபான்மை சமூகம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? இதற்கான ஏனைய நாடுகளில் இதுக்கு பொறிமுறைகள் இருக்கின்றன. ஆம், தற்பொழுது அரசாங்கம் வேறு சில நாடுகளோடு சேர்ந்து அமுல்படுத்த விளைகின்ற விடயம் என்னவென்றால், உண்மை அறிதல், மற்றது நல்லிணக்க ஒரு ஆணைக்குழு ஒன்று அமைத்தல், அதற்கான சட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இது எப்படி இருக்குவென்றால், தென்னாப்பிரிக்காவில் அடிமைப்பட்டிருந்த அந்த இனம் அவருடைய அந்த உரிமை போராட்டத்திலே வெற்றி பெற்று அதன் பின்னர் நடந்த அந்த நல்லிணக்க கோட்பாடுகளின் அடிப்படையில் நடந்த பல விடயங்களில் குற்றம் இழைத்தவர்களை மன்னித்து விட்ட அந்த சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன. அது உண்மையை கூறுதல், அதாவது ட்ரூத் கமிஷன் என்பவற்றை அமைத்து அதன் மூலமாக நடந்திருக்கின்றன. ஆனால்
அதே விடயத்தை இங்கு எங்களுடைய நாட்டிலும் அதை நிலைநாட்ட வேண்டுமா? அது முடியாத காரியம். என்னென்றால் அது பொருந்தாத காரியம். ஏனென்றால் அங்கு தென்னாப்பிரிக்காவில் நடந்த விஷயங்கள் வேறு. என்றால் அங்கு அடிமைப்பட்டிருந்த ஒரு சமுதாயம் தங்களுடைய உரிமை போராட்டத்தில் வெற்றி பெற்று அதன் பிறகு ஒரு பெருந்தன்மையின் காரணமாக அல்லது எதிர்காலத்தில் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நெல்சன் மண்டேலா மற்றது பிஷப் டூட்டு போன்ற ஒரு நம்பிக்கை வாய்ந்த பல தலைவர்களின் முன்னேற்பாட்டால் அந்த விடயங்கள் நடந்தன. ஆனால் இங்கு நடந்திருக்கிற விஷயம் என்றால் அது தலைகீழாகத்தான். அதாவது அடிமைப்பட்டிருந்த சமுதாயம், உரிமை போராட்டத்திற்காக போராடி கொண்டிருந்த சமுதாயம் திரும்பவும் தங்களுடைய உரிமை போராட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டு அதன் பின்னரும் அவர்களை அடிமைப்படுத்துகின்ற அந்த காரியம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களிடமிருந்து அதாவது தோற்ற ஒரு சமூகத்திடமிருந்து எங்களிடம் வந்து இது நடந்ததை உண்மையை கூறுவோம், நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினால் அது மிகவும் எந்த விடயத்திலும் அது பொருந்தாத ஒரு விஷயம். அந்த விடயங்களைத்தான் இங்கு உண்மையை கூறும் அந்த கமிஷனை நியமிக்கின்ற ஒரு விடயம், அந்த சட்டத்தை கொண்டு வர ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு நல்லிணக்கம் என்ற ஒரு விஷயம் என்ற ஒரு கமிஷனையும் அவர்கள் நடைமுறையாக்க பார்க்கிறார்கள். ஆனால் இந்த விஷயங்கள் எங்களுடைய நாட்டுக்கு பொருந்தாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது தங்களுடைய சொந்தங்கள் இழந்த மக்கள், காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை தான் அறிய விரும்புகிறார்கள். அதுக்கான பொறுப்பை அரசாங்கமே கூற வேண்டும். அந்த பொறுப்பு கூறல் விஷயத்தில் அரசாங்கம் மிக மிக ஒரு நழுவும் போக்கைத்தான் கையாளுகிறது. இங்கு அமைக்கப்படும் அந்த கமிஷன்கள் எல்லாம் சர்வதேசத்தை திருப்திப்பட, அதாவது ஜெனீவா போன்ற அந்த விடயங்களில் சர்வதேச நாடுகளை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு தான் செய்யப்படுது. இதோ நாங்கள் இந்த கமிஷன்களை வைத்து விட்டோம், மக்களுடைய அந்த துயரங்களை தணிக்க பார்க்கிறோம் என்ற அந்த பொய் கபட நாடகத்தை தான் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். உதாரணமாக பார்க்க போனோம் என்றால் அந்த உண்மை கூறும் அந்த கமிஷன் என்ற ஒரு விடயத்திற்காக ஒரு 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 மெக்கானிசம் ஒன்று இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் தலைவர் சமீபத்தில் ஒரு சிங்கள ஒரு ஊடகத்திற்கு அளித்த அந்த பேட்டியில் இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் கைக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய இராணுவ வீரர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிற்கு கல்விக்காக போக முடியாத நிலைமை வந்துவிடும், அதனால் இந்த விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். அதாவது அரசாங்கத்தின் இந்த உண்மையான நிலைப்பாடு என்னவென்றால் தங்களுடைய அந்த இராணுவ வீரர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டு இருக்கும் வரைக்கும் வெளிநாடு, அதாவது குறிப்பிட்ட நாடுகள், அதாவது மேற்கத்திய நாடுகள் அத்தகைய போர்க்குற்றம் இழைத்த இராணுவ வீரர்கள் அவருடைய குடும்பங்கள் அவர்களை தங்களுடைய நாடுகளுக்கு அனுமதிக்காத ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே அவற்றையெல்லாம் மீறுவதற்காக, அவற்றை கையாளுவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்போ, அதாவது இராணுவத்தின் நிலை அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த விடயங்கள் கையாளப்பட்டு வருகின்றன. எனவே இது இதய சுத்தியுடன் அரசாங்கம் செய்கிற விஷயம் அல்ல. இவர் மக்களை ஏமாற்றுவதற்கும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கும் கையாளப்படும் ஒரு உத்தி என்றே நான் சொல்லுகிறேன். ஆனால் இப்போ சர்வதேசத்தை பார்க்கின்ற போது அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு ஜெனீவா அமர்வுகள் கூட அரசாங்கம் சர்வதேசமும் இணைந்து சில முன்மொழிவுகளை முன்வைத்தன. அதன் அடிப்படையில், அந்த பிரேரணை அடிப்படையில் தான் இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவாக இருக்கலாம், உண்மையை கண்டறிகின்ற ஆணைக்குழுவாக இருக்கலாம், மீள நிகழாமைக்கான விடயங்களாக இருக்கலாம். இந்த விடயங்கள் அனைத்துமே ஒரு சர்வதேச அனுசரணையோடு சர்வதேசத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கின்ற போது, அல்ல சர்வதேசத்தினுடைய அனுசரணையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது, பாதிக்கப்பட்ட மக்கள், நீங்கள் சொன்னது போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த பொறுப்பு கூறல் யாரால் முன்வைக்கப்பட வேண்டும்? அதற்கான பொறிமுறை தான் என்ன? இத்தகைய விடயங்கள் நீங்கள் கூறிய மாதிரி அரசாங்கத்தின் அனுசரணை, அதாவது முன்மொழிவுடன் இது அந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிய மாதிரி இதய சுத்தியுடன் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்படவில்லை. எனவேதான் மக்கள் இங்கு
தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய விடயங்களை இந்த அரசாங்கத்தை இந்த இலங்கை அரசாங்கங்கள் அவர்களுக்கு கையாள முடியாமல் இருக்கின்றது. எனவே வெளிநாடுகள் தலையிட வேண்டும், சர்வதேச பொறிமுறைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே எத்தகைய ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பம் எங்களுடைய அரசாங்கங்களுக்கு காணப்படவில்லை. ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கங்கள் மிக பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆளப்படுகின்ற இந்த நாடு. எனவே இவர்களிடமிருந்து எந்த விதமான நீதியை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் இன அழிப்பு, இன சுத்திகரிப்பு, போர்க்குற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அவைகளை இந்த அரசாங்கங்கள் மூடி மறைத்திருக்கின்றன. இராணுவ வீரர்களையும் அவருடைய மேலதிகாரிகள், அவர்களுக்கு மேலே காணப்பட்ட அமைச்சர்கள், ஜனாதிபதிகள் கூட போர்க்குற்றத்திற்கு குற்றவாளிகள் ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதில் எங்களுடைய மக்கள் தயங்கவில்லை. ஏனென்றால் ஒரு குற்றம் இழைக்கப்பட்டு, அதாவது எங்களுடைய சரித்திரத்தை நாட்டின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் 56, 58 இனக்கலவரம், பிறகு 61, 77ஆம் ஆண்டு, 83 தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இது ஒரு நாளில், அதாவது ஒரு விடயத்தில் முடிகின்ற ஒரு விஷயம் அல்ல, தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. எனவே நாங்கள் இவரோட இந்த இராணுவமோ யாரோ, அந்த இராணுவம், அவருடைய மேலதிகாரிகள், அரசியல்வாதி, இவர்கள் நாங்கள் மன்னிக்க தயாராக இல்லை. அவர்கள் போர்க்குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிரான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவேதான் அந்த விடயங்களில் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் கூட மரண டெத் சர்டிஃபிகேட் அல்லது இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்றால் பொறுப்புக்கூறல் அத்தியாவசியம். பொறுப்புக்கூறல் அதனை கையாண்டு விட்டுத்தான், அதாவது யார் இதை செய்தார்கள், எப்படி நடந்தது என்ற அந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தின் பிறகுதான் நாங்கள் நல்லிணக்கத்துக்கு வருவோம். ஏனென்றால் பொறுப்புக்கூறல் இல்லாமல் நல்லிணக்கம் ஒரு ஆகாயத்திலிருந்து வரும் விடயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லிணக்கத்தின் முதலாவது தேவைப்பாடு பொறுப்புக்கூறல் என்ற விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு சமூகமாக, ஒரு இனமாக, பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக தற்போது நடைபெறுகின்ற இந்த நிலையிலிருந்து தமிழ் சமூகம் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கலாம்? அதாவது புலம்பெயர்ந்த சமூகமாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கின்ற சமூகமாக இருக்கலாம். இந்த மக்கள் கூட்டம் பெரும்பான்மை அரசாங்கத்தோடு, பெரும்பான்மை அரசாங்கத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், நீங்கள் சொன்னது போல் அவரை நாங்கள் மன்னிக்கப் போவதில்லை, அவர்களை நம்ப மாட்டோம் என்று சொன்னால், இதனுடைய அடுத்த கட்டம், அதாவது உள்நாட்டு பொறுமுறை சரிவராவிட்டால் சர்வதேசத்தில் நாங்கள் போய் நீதி கேட்க வேண்டும். சர்வதேசமும் இதற்கு உடனடியாக தீர்வு வழங்காவிட்டால் இந்த சமூகமாக இணைந்து இந்த மக்கள் கூட்டம் தங்களுக்கான நீதியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதில் பல்வேறுபட்ட அந்த தரப்புகள் இதில் வருகின்றன. முதலாவது புலம்பெயர் தரப்புகள், அடுத்தது பாதிக்கப்பட்ட மக்கள், மற்றது எங்களுடைய அரசியல் கட்சிகள், அரசியல் நிலைப்பாடுகள். எங்களுடைய அரசியல் கட்சிகளை பார்த்தால் அவர்கள் தங்களுடைய அந்த விடயங்களை கையாள்வதிலேயே எந்தவித திராணியுமற்று அவர்களுடைய நீதிமன்றங்களில் தஞ்சம் அடைந்திருக்கின்ற நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் ஒற்றுமைப்பட்டு, அரசியல்வாதி தங்களில் ஒற்றுமைப்பட்டு இந்த ஒரு அரசியல் ரீதியாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் உள்ளூரில், அதாவது எங்களுடைய பாதிக்கப்பட்ட இடங்களான அந்த வடகிழக்கில் உள்ள மக்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றாத படியினால்தான் இந்த அரசியல் ரீதியான இந்த பிளவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் பிளவுபட்டிருக்கிறபடியால் தாங்கள் பிரதிநிதித்துவம் படுகின்ற அந்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள். எனவேதான் புலம்பெயர் மக்கள் கூட எவ்வளவு ஒரு ஆர்வமாக இருந்தால் கூட உள்ளூரில் எங்களுடைய அரசியல் பலம் சரியான முறையில் திரட்டப்படாமல் இருக்கின்றபடியால் தான் இத்தகைய ஒரு பின்னடைவு நிகழ்ந்திருக்கின்றது என்று மக்கள் கருதுகிறார்கள். இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் சொன்னது போல், அதாவது மக்கள் தேவைக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டியவர்கள் தங்களுடைய கட்சி பிரச்சனைக்காக நீதிமன்றம் செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு
நாங்கள் பார்க்கின்றோம். பேராசிரியர் அவர்களே, நாங்கள் உங்களிடம் தொடர்ச்சியாக இந்த காணி அபகரிப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை இன்னும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த வாகரை பகுதியில் உள்ள இல்மனைட் அந்த விடயம். அது தொடர்பான புதிய நிலைப்பாடு என்ன? இல்மனைட் விஷயம் உண்மையில் முதலில் ஷெரின் கூறியது போல பல இடங்களில் இவை நடைபெறுகின்றன. எங்களுக்கு கூடுதலாக இல்மனைட்டை பற்றி தெரிந்தது புல்மூட்டை அந்த அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது. அவற்றை பற்றி யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அவற்றின் விளைவுகள் பிறகு தெரிந்தது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு பாரிய எதிர்ப்புகள் கிடைத்தன. இல்மனைட் சம்பந்தமாக இந்த கிழக்கு கரையோ ஓரத்தில் இல்மனைட் இருப்பது உண்மையில் அறியப்பட்டுள்ளது. வேறு விதங்களில் கிட்டத்தட்ட பொத்துவில் மட்டும் இருக்கின்றன. 2-3 வருடங்களுக்கு முதல் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது பொழுது சில விவசாயிகளும் கூடி அங்கே உள்ளவரும் கூறி நாங்கள் சில முன்னெடுப்புகளை எடுத்தோம். அதாவது இவற்றை எந்த விதமாக தடுப்பு சில லெட்டர்ஸ் அது இது நடந்தது. பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றிலிருந்து காணாமல் போய்விட்டார்கள். தற்போது திரு ரத்னவேல் கூறியது போல, நீங்களும் கேட்டது போல, இது போன்ற ஒரு போராட்டத்திற்கு என்ன செய்வது என்று கேட்டால் தொடர்ந்து போராட்டத்தை செயல்படுத்துவது ஒரு முக்கியமான காரணம். ஸ்பெஷலாக ஒரு அண்டர் டாக்ஸாக இருக்கும் பொழுது அல்லது 2ஆம் பட்ச பிரஜையாக இருக்கும் பொழுது நாங்கள் அதை தொடர்ந்து முன்னெடுக்கும் வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அவற்றை விட்டு இருந்தால் இப்போ தற்போது திடீரென்று சென்ற வாரம் ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. இறால் பண்ணைக்கு எதிராகவும் இதுக்கு எதிராகவும். இது தொடர்ச்சியாக நடைபெறவிட்டால் என்ன நடக்க வேண்டாம், இன்னும் ஒரு 2 மாதத்தில் அது இல்லாமல் போனால் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் விட்டுப்படும், அன்றைக்கு திரும்ப செய்வாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், முக்கியமாக அவற்றில் உள்ள விளைவு என்று நாங்கள் கூறினால் இல்மனைட் உள்ள மண் மிகவும் பாரமானது. நீங்கள் உண்மையில் ஒரு ஜாம் பாட்டிலில் அதை நிரப்பி எடுத்தீங்கன்னா உண்மையில் உங்களுக்கு தூக்குற கூட கஷ்டமாக இருக்குது. நீங்கள் புல்மூட்டையில் போனால் நீங்கள் அந்த மண்ணில் நீங்கள் சைக்கிள் ஓடலாம், அவ்வளவு ஹெவி. அதனால தான் அது உடனே உண்மையில் கழுவுப்பட்டு போகாது. அவற்றில் இரோஷன் குறைவாக இருக்கும். அந்த மணலை நாங்கள் எடுத்து விட்டு மீண்டும் மணலை அவற்றில் கொண்டு போட்டால் சில சமயங்களில் மிகவும் குறுகிய காலத்தில் அந்த மண் அடிபட்டு போகலாம். இதுதான் சயின்ஸ். விஞ்ஞானபூர்வமாக அது போன்ற மண் அகற்றப்பட்டால் என்ன நடக்கலாம் என்பதற்குள்ள ஒரு விளக்கம். ஆனால் அந்த மண்ணை அகற்றிவிட்டு சாதாரண மண்ணை போடுவது என்பது மிகவும் கஷ்டமானது. ஏனெனில் மட்டக்களப்பில் ஒரு சிறு எங்களுடைய லெகூன் அவற்றில் ஒரு வெட்டு ஒன்று ஏற்படுத்தி ஒரு பிள்ளையான இடத்தில் வெட்டியதால் கிட்டத்தட்ட 100 மீட்டர் நாங்கள் வெகு விரைவில் இழந்தோம். ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை இது. இவற்றை தொடர்ச்சியாக நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏனெனில் சம்பந்தப்பட்ட தொழில் அதிபர்கள், தொழிற்சாலைகள் அல்லது முகவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களது வருமானத்தை கூட்டி கழித்து பார்க்கிறார்கள். முதலில் கூறியது போல நாங்கள் இந்த மன்னாரில் டைட்டேனியத்தை எடுக்க பார்க்கிறோம். இங்கு இல்மனைட்டிலும் கிட்டத்தட்ட தானே அவற்றை அகற்ற பார்த்தோம். அதற்கு நடக்கப் போகும் விளைவுகளை பற்றி தூர நோக்கில் நாங்கள் உண்மையில் அவர் கவனிக்காமல் இருக்கின்றோம். சனம் தொடர்ந்து போராடும் பொழுதும் அவர்களுக்கும் சில இடத்தில் ஒரு தொய்வு ஏற்படும். அதனால்தான் மற்ற ஸ்தாபனங்கள் அவற்றிற்கு ஒரு துணையாக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அவற்றை தொடர்ச்சியாக போராடுவதில் மட்டும்தான் நாங்கள் இவற்றை கூறலாம். ஆனால் அத்தோடு சேர்ந்து மற்றது முதல் காணாமல் போனவர்களை பற்றியும் ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன். ஏனெனில் நான் நேரடியாக சம்பந்தப்பட்டதால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 158 பேர் என் கண்முன்னால் தான் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். நான் தான் அங்கு பொறுப்பாக இருந்தேன். இவை முதலாவது பாலகிருஷ்ணரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் சொல்வது எந்த ஆண்டில்? இது 1997 இது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது முதலாவது அறிக்கை, ஃபைனல் ரிப்போர்ட் ஆஃப் த கமிஷன் ஆஃப் இன்கொயரி. சம்பவம் நடைபெற்றது 1990. அப்போ இதில் யார் கேப்டன் முனாஸ், கேப்டன் பாலித்தர், கேப்டன் குணரத்ன, மேஜர் மஜீத், மேஜர் மொஹான் அண்ட் ஜெரி டி சில்வா யார் இங்கு வந்தது, எத்தனை பேர் கூட்டிட்டு போனாங்க எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. அதாவது இது பிரசிடென்ஷியல் கமிஷன் ரிப்போர்ட், என்னுடைய ரிப்போர்ட் இல்லை, பிரசிடென்ஷியல் கமிஷன் ரிப்போர்ட். இப்படி நடந்ததற்கே நீங்கள் முதல் கேட்டது போல இவர்கள் எங்கேயுமே அவர்களை கூப்பிட்டு அவர்கள் என்னவாறு விசாரிக்காவிட்டால் அடுத்தடுத்து வரும்பொழுது தற்போது ஒரு கமிஷன் என்று கூறும்பொழுது ஒன்று ஆவணங்கள் காணாமல் போய்விட்டன. இது ஆவணப்படுத்தி உள்ளதில் உள்ள விஷயங்களே அவற்றை
தாம் அணுகாமல் இருக்கும் பொழுது சாதாரண மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போவதும் வெளிநாட்டு உதவியை கேட்பதும் சாதாரணம். ஸ்ரீன் அவர்களே, ஆணைக்குழுவை தொடர்பாக கதைத்த போது நாங்களும் பார்த்திருக்கின்றோம், நீண்ட காலமாக 56ஆம் ஆண்டுக்கு பின்னர் பல்வேறு ஆணைக்குழுக்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அவற்றினால் முன்வைக்கப்பட்ட இறுதி அறிக்கைகள் ஒரு சில அறிக்கைகள்லாம் வெளியே வந்திருக்கின்றன. பல அறிக்கைகள் சில வேளை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டும் கூட அது ஜனாதிபதி ஆணைக்குழுக்களாக இருக்கின்றன. இந்த ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் கூட அவை வெளியே வராத சந்தர்ப்பங்கள்லாம் பலது இருக்கின்றது. இந்த ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றனவா? அல்லது பெற்றுக்கொண்டு அவரை பகிரங்கப்படுத்துவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றன? ஸோ இன்ட்ரெஸ்டிங் நல்ல கேள்வி உண்டு என்று சொன்னால், இப்போ இந்த போன அரசாங்கம் இந்த ஆணைக்குழு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறதுக்கு ஒரு ரிட்டையர் பண்ண ஜட்ஜ் ஒரு ஆளை போட்டிருந்தாங்க. அவர் எல்லா அறிக்கையும் ஒன்று சேர்த்து பார்க்க போகிறாருன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு கேள்வியாகிச்சு. அவர் தந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். எல்லா இந்த உண்மை கூற ஆணைக்குழுக்கள் எல்லா அறிக்கையும் அவர்கள் சப்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி என்னை பொறுத்தளவில் இப்போ இந்த அறிக்கைகள் வந்து கூடுதல் இப்போ ப்ரொஃபஸர் ஜெயசிங்கம் வாசித்த அறிக்கையில் வெளி தெளிவாக போட்டிருக்குது யார் இந்த குற்ற செயலை செய்தவர்கள் என்று சொல்லி. அதே மாதிரி இப்போ இந்த 3 நாளாக ஈஸ்டர் சண்டே அட்டாக் பற்றி கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் கூட நியாயமான சில விஷயங்கள் பார்லிமெண்ட்லேயே கதைக்கப்படுகிறது. ரைட். ஸோ என்னை பொறுத்தளவில் எவ்வளவுதான் நாங்கள் அறிக்கைகளை சேர்த்து எடுத்தாலும் உண்மையை கொண்டு வந்தாலும் இந்த அதாவது அதாவது இலங்கையில் அரசியல் செய்கிறவர்களுக்கு நியாயம் கொடுக்குற ஒரு தன்மை இருக்கின்றதா என்ற கேள்வி தான் இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அறிக்கைகளை நீங்கள் பார்க்கக்குள்ள அதுதான் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மற்றது இதில் சாட்சி சொல்ல வாரவர்கள் அல்லது இது சார்ந்து தகவல்களை வெளிக்கொண்டு வர்றவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ரைட். இப்படியான கமிஷனில் போடும்போது கூட 2 விஷயம் நடக்குது. ஒன்று, சாட்சி சொல்ல வர்றவர்கள் இல்லாட்டி இதை பற்றி கதைப்பவர்கள் பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறார்கள். சரியா? அடுத்தது வேதனை, அதாவது ட்ராமடைஸ் பண்ணுறோம். நாங்கள் திருப்பி இப்படி உண்மையை கேட்குறோம்ண்டு இப்போ புதுசாக போட்ட ஆணைக்குழுவும் திருப்பி போய் கேட்பாங்க. இப்படி மக்களை சித்திரவதை செஞ்சு தகவலை எடுத்து அந்த தகவலால் ஒன்றுமே பிரயோசனம் இல்லைன்னு சொன்னால் அது அது அந்த அந்த அறிக்கை வெளியில் வந்தும் பிரயோசனம் இல்லை. இப்போ LLRC என்று ஒரு குழு அதில் தெளிவாக போட்டிருக்குது என்ன செய்யணும், அதாவது காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கொண்டு ஒரு நடவடிக்கை கூட இதுவரைக்கும் அவங்க எடுத்தில்லை. ரைட். அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் விரும்பியோ விரும்பாமலோ 31 கீழ் ஒன்று வரும்போது ஹை கமிஷனர் சொன்னது மக்கள்கிட்ட போய் கேளுங்க என்ன பொறிமுறை வேணும்னு. அந்த பொறிமுறையில் மக்கள் தெளிவாக கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இருக்கிற ஜனாதிபதி தான் அப்போ இருந்தார். அவர் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தது எல்லாருக்கும் போய் கேளுங்கன்னு சொல்லி. அறிக்கையை கொடுக்கும்போது வர இல்லை ஏற்றுக்கொள்றதுக்கு. தலைமை பொறுப்பில் இருந்த ஒருத்தரும் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றால் அந்த அறிக்கையில் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க என்ன வேணுமென்ட்டு. அப்போ மக்கள் சாரியாக போய் சில விஷயங்களை சொல்லும்போது இந்த அறிக்கைகள் கூடாக வார ரெக்கமெண்டேஷன் என்று சொல்கிறது பரிந்துரைகளை அரசாங்கம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. மற்றது இந்த ரகசியத்தன்மை பாதுகாக்கிற ஈவன் இப்போ வந்திருக்கிற ட்ரூத் கமிஷன்லையும் இருக்குது, தணிக்கை செய்யலாம். இந்த குழுக்கள் வந்து தணிக்கை செய்கிற ஒரு ப்ரோசஸ் இருக்குது. OMPலேயும் இருக்குது ரகசியம் பாதுகாக்கிறேன்னு, இப்போ வந்திருக்கிற ட்ரூத் கமிஷன்லேயும் இருக்குது. தணிக்கை செய்வது மாத்திரம் இல்லை, ஜனாதிபதிக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போல ஜனாதிபதி தணிக்கை செய்யலாம். இப்போ ஈஸ்டர் அட்டாக்ல அதுதான் நடந்திருக்குது. அதாவது வந்த அறிக்கையில் பல இடங்களில் தணிக்கை செய்யப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இதால தான் இந்த சர்வதேச இன்வால்மெண்ட் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றது தொடர்ச்சியாக இலங்கையை பொறுத்த அளவில் நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தை நோக்கி போகிறோம். அல்லாட்டி இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யணும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் சிவில் சமூகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் அவங்க ட்ரூத் கமிஷன் போகிறாங்கன்னு சொன்னால் அச்சுறுத்தல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க தொடர்ச்சியாக? அப்போ நாங்கள் சொன்னோம், ஸோ இராணுவத்தை குறையுங்க, முதலாவது ஒரு குட்வில் மெஷர்வாக காட்டுங்க. ரைட்.
சில நேரத்தில் சில சின்ன விஷயங்களை செஞ்சு போட்டு அதை ஒரு பெரிய விஷயமா தூக்கி போடுப்போம். அண்மை காலத்தில் 2234 ஏக்கர் காணியை இந்த ஜனாதிபதி விட்டார். ஆனால் இங்கால பக்கம் 234 ஏக்கரை விடக்கொள்ள அங்கால பக்கம் பாரிய அளவில் ஏக்கர் கணக்கில் காணி பிடிபடுது. ரைட். ஸோ இப்போ அந்த கான்டெக்ட்ல தான் நாங்கள் கதைக்கிறோம். எப்படித்தான் அறிக்கைகளை நாங்கள் வெளியில கொண்டு வந்தாலும் இந்த பரிந்துரைகளில் நாங்கள் சொல்ற விஷயங்களை அரசாங்கம் ஒன்றை கூட செய்யவில்லை என்று சொன்னால், மனசுத்தியோட செய்யலை என்று சொன்னால், பரிந்துரைகளும் அறிக்கைகளும் வந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட பொழுது ஏப்ரல் தாக்குதலுக்கு பின்னரான முஸ்லிம் மக்களுடைய கைதுகள், அவர்கள் இதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியும் ICPR-ஐயும் பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? ஸோ இப்போ தற்போது ஒரு வழக்கு, பாரிய வழக்கு கொண்டு தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் 24 பேர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதில் நிறைய பேர் வெளியால் வந்தாங்க. இப்போ அண்மை காலத்தில் கோர்ட்லேயே கைது செய்த போலீஸ் அதிகாரி மன்னிப்பு கேட்க வேண்டி வந்துச்சு. என்றால் நிறைய பேர் அந்த 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 ஈஸ்டர் சண்டே அட்டாக் நடந்த பிறகு குறிப்பாக பயங்கரவாதி என்ற முத்திரை முழு முஸ்லிம் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த அந்த கான்டெக்ட்ல நிறைய இன்னசென்ட் சரியான கஷ்டப்பட்ட ஆட்கள் தான் நிறைய பேர் அதில் மாட்டுப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சட்டம் சில நேரத்தில் வசதி இருந்தால் வேலை செய்யும், காசு பணம் இருந்தால் வேலை செய்யும், காசு பணம் இல்லாட்டி அந்த சட்டம் வேலை செய்யாது எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில். ஸோ நிறைய இவர்களுக்கு சட்டத்தின உதவியை நாடுறதுக்கு கூட இவங்களுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் சென்றது. இன்ட்ரெஸ்டிங்லி சுப்ரீம் கோர்ட்டில் 1-2 வழக்கு தான் பதியப்பட்டது இவர்கள் சார்ந்து இவர்கள் வெளியால் வாரதில். எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்னால், அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்குகளில் சொல்லப்பட்டது, நிறைய பேர் சித்திரவதைக்குள்ளானார்கள். 3 பேர் பிரிசனுக்குள்ளே செத்து போயிட்டார்கள். 25 பேருக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஆள் பிரிசனிலேயே செத்து போயிட்டாரு. இந்த சித்திரவதை செய்யப்பட்ட கேஸ்கள் இல்லாட்டி அவர்களை காரண காரியம் இல்லாமல் தடுத்து வைத்தது சார்ந்து, இல்லாட்டி டிடென்ஷன் ஆர்டர் போடாமல் தடுத்து வைத்தது சார்ந்து வழக்கு பதிய கொள்ள, இன்ட்ரெஸ்டிங்லி சட்டமா ஆணையாளர் திணைக்களத்தின் ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வழக்கை வித்ட்ரா பண்ணுங்க, நாங்கள் அவரை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விடுறோம்னு சொல்லி. இப்போ இது பிறகு இன்னொரு ட்ரிக் கொண்ட பாவிச்சார்கள். இந்த PTIக்கு கீழே அடெண்டம் மாதிரி ஒரு கொண்டாந்தாங்க, டீரெடிகலைசேஷன் பில்லுன்னு சொல்லி. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை சேலஞ்ச் பண்ணினாங்க. அவங்களோட யோசனை என்னன்னு சொன்னால், பிள்ளையாக ஆக்களை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள போட்டு இந்த பிள்ளையை மறைப்பதற்கு இவங்க எல்லாருக்கும் தீவிரவாத சிந்தனை இருக்குதுன்னு சொல்லி இந்த டீரெடிகலைசேஷனை கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் நல்ல காலத்துக்கு இதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போ ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் அண்ட் பியூரோ ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 17 பேர் பார்லிமெண்ட்ல இருந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சட்டத்தை. இப்போ அந்த சட்டத்துக்குள்ளாலையும் ரீஹாபிலிட்டேஷனுக்கு கொண்டு போகிறோம். இப்போ அரசாங்கத்தை பொறுத்தளவில் பிள்ளையை செஞ்சுட்டு மறைக்கிற ஒரு ப்ரோசஸை தான் கொண்டு வராங்க. ரைட். இந்த இவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷனும் இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் ப்ரொலாங் அந்த அரசியல் கைதிகள்லாம் எவ்வளோ காலமாக இருந்தது. இப்போ சமூகத்தில் அவங்க ஒன்றிணைவதே பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்குது என்று சொன்னால், பயங்கரவாதி என்ற ஒரு முத்திரை கொற்றப்பட்ட பிறகு கஷ்டப்பட்டவர்கள் இன்னொரு வேலையை தேடிக்கொள்றதோ அந்த வேலை தளங்களில் போய் வேலை செய்யக்கொள்ள தொடர்ச்சியாக அவர்களுக்கு கண்காணிப்பு இருந்து கொண்டே வருது. அவர்களை மட்டுமில்லை, அவர்களை குடும்பங்களையும் கண்காணிக்கிறார்கள். ஸோ அப்படியான குடும்பங்களில் இருந்து அவங்க ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருந்து இழந்தது போக, ஜெயிலில் இருந்து வீட்டை வந்தாலும் ஒரு ஜெயிலில் விட மோசமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இதை விட டார்ச்சர் பண்ணப்பட்ட படியால் நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குது. அதால் பாரிய அளவில் நாங்கள் கூடுதலாக பார்க்குறோம், பெண்களுக்கு வீட்டு வன்முறையெல்லாம் கூடிக்கொண்டு போகுது என்று சொன்னால், இந்த டார்ச்சர்ல இருந்து அவர்கள் இன்னும் அதுல இருந்து வெளியில வரையில. ஸோ தொழில் செய்ய முடியாத மற்ற சோஷியல் ஆஸ்ட்ரைசேஷன் என்று சொல்றது, நாங்கள் பொதுவா இப்படியான தடுப்புல இருந்துட்டு வராக்களை சமூகம் எப்படி கோனர் பண்ணி வச்சிருக்குது. சில நேரத்தில் சமூகத்துக்கு அது ஒரு எக்ஸ்கியூஸ், இவங்களை கோனர் பண்ணி வச்சிருக்கிறா தாங்கள் சில விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கொள்ளலாம்ண்டு. ஸோ அதுவும் நாங்கள் சமூகத்தில் வேலை செய்கிறாக்கள், எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. பிழையாக குற்றம் சுமத்தப்பட்டு பிரிசனில் இருந்துட்டு வாரவர்களை நாங்கள் சமூக கண்ணோட்டத்தோடு அவர்களை திருப்பி சமூக நீரோட்டத்தில் நாங்கள் இணைச்சி கொண்டு அவர்களுக்கு அவர்களோட வாழ்வாதாரம், அவர்களது சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், அவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்க்க வேண்டிய கடப்பாடு எங்கிட்ட இருக்கு. எங்களுக்கு சட்டத்தில் நிறைஞ்சவர்களை சுருக்கமாக அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்கின்ற போது அல்லது ஏனைய தகவல்களுக்காக துன்புறுத்தப்படுகின்ற டோர்ச்சர், அதற்கு இலக்காபவர்கள்
அடையக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சட்ட வழிமுறைகள் என்ன? பயங்கரவாத தடை சட்டத்தின் அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்று கன்ஃபியூஷன் இருக்கு, அது தன்னிச்சையாக விரும்பி செய்யணும். ஆனால் அந்த சித்திரவதை மூலம் செய்தது என்று சொன்னால் அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் செல்லுபடியற்றது என்றதான் அந்த மேல் நீதிமன்றத்தில் நாங்கள் கொண்டு போகிற பாதுகாப்பு. நாங்கள் அதிலிருந்து தான் நாங்கள் தப்பித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களிடமிருந்து ஒன்றுமே எடுத்திருக்க மாட்டாங்க, குண்டும் எடுத்திருக்க மாட்டாங்க, சாட்சியும் இல்லாமல் இருக்கும். அந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமே அவர்களுக்கு எதிராக பாவிக்கப்படும். அது சித்திரவதை மூலம் பெறப்பட்டிருக்கு. அதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த வழக்கு அவர்கள் தன்னிச்சையாக வழங்கவில்லை, சித்திரவதை தூண்டுதல் அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் மூலம்தான் அவர்களை விடுவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதையும் நிரூபிக்கிறது இப்போ காலத்துக்கு காலம் வளர்ந்து வரைக்க அவர்கள் அதை இந்த சித்திரவதையும் வெளியால் தெரியாத சித்திரவதை மாதிரி அல்லது அதற்கான மருத்துவத்திட்ட போய் அதை அவர்கள் தெரிவிக்க முடியாமல் அதுக்கான தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால அதையும் நாங்கள் நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயற்பாடுகளை இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? நல்ல ஒரு கேள்வி. என்றால் ஷிரின் அவர்கள் குறிப்பிட்டது போல ஈஸ்டர் தாக்குதலிலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பாக அதாவது நாங்கள் இவர்கள் உள்ளுக்கு இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அடிப்படை உரிமை வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற முறைமைகள் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்துவதற்கு விரும்புபவர்கள் இல்லை. அவர்கள் அந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து சட்டமாதிப திணைக்களத்தால் சொல்லப்படும், நாங்கள் இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்தில் போடுறோம், அவர்களை மேல் நீதிமன்றத்துக்கு அவர்களுக்கான இன்டைட்மெண்ட் குற்ற பகர்வை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் அல்லது அவர்களை விடுதலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த சந்தேக நபர்கள் சொல்லுவீங்க நீங்கள் வேண்டாம் கேஸை நிப்பாட்டுங்க, எங்களை விடுங்கோ போவோம்னு இல்லப்பாடி எடுப்பினமே ஒழிய தொடர்ந்து அந்த வழக்கை லீவ் டு வேப்பில் நாங்கள் ஃபைட் பண்ணி அதுக்கான தீர்வை அதுக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பெற விதங்கள் குறைவு. அந்த அடிப்படையில் இருக்கு. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அதுக்குள்ளே இருந்து நொந்து அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் அதை நின்று ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஃபைட் பண்ணுற அதுக்கு போராடுற தன்மைகள் குறைவு. எங்களுக்கு பிச்சை வேண்டாம் நான் எப்படி என்ற நிலப்பாட்டில் அந்த காணப்படுறதை நான் காண்கிறேன். சிரேஷ்ட சட்டத்தரணி ராட்னவீர் அவர்களை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நிலைக்கு இருக்கின்றோம். தமிழ் பேசுகின்ற சமூகமாக ஒரு முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், இந்த மனித உரிமைகளான ஏற்கனவே குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மனித உரிமைகள் என்ற விவகாரம் சரியோ போலியோ நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு அழுத்தத்துக்கு உள்ளான ஒரு சமூகமாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சமூகம் என்ற ரீதியிலும் புலம்பெயர்ந்திருக்கின்ற சமூகம் என்ற ரீதியிலும் இந்த சிறுபான்மை சமூகங்கள் இதனை எதிர்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அடுத்த தலைமுறையாவது இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் இருப்பதற்கு எந்த அளவிலான நாங்கள் ஒரு பொறிமுறையோ வழிமுறையோ கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இத்தகைய ஒரு பொறிமுறை அல்லது வழிமுறையை பற்றி நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்தித்திருக்க வேண்டும். அதாவது போர் முடிந்ததன் பின்னர் நடந்த சில விஷயங்களை மனதில் கொண்டு, அதாவது அரசாங்கம் எந்த விதமான நிவாரணங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போவதில்லை என்ற விடயம் தெரிந்த உடனேயே புலம்பெயர் மக்களோ அல்லது உள்ளூரில் வசிக்கும் மக்களோ அது அவர்கள் சார்ந்த நிறுவனங்களும் இதை பற்றி கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். இது தற்போது காலங்கடந்து விட்டாலும் கூட இதனை நாங்கள் இந்த நிலைமையை தொடர விடாமல் ஒற்றுமையின் மூலம் பல வித வழிகளை கையாள வேண்டும். அதில் முதலாவது என்னவென்றால் இந்த விடயங்களை முதலில் கையாள்வது, அதாவது ஒன்று எங்களுடைய மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது, அதில் பலவித விடயங்கள், அதாவது போர்க்குற்றங்கள், இன சுத்திகரிப்பு, இனவழிப்பு, இந்த விடயங்கள் எல்லாமே அடங்கும். அடுத்ததாக எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களின் அபிவிருத்திகளில் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு அளவில் சமநிலையாக நாங்கள் கையாளப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட, அதாவது வாழ்வாதாரம் இல்லாமல் அடுத்த வேளை ஒரு உணவுக்கு வழி இல்லாத ஒருவரிடத்தில் நாங்கள் உரிமைகளை பெற்றுத்தான் பெறு என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. அவர்களும் அந்த ரீதியில் அந்த விடயத்தில் அவர்கள் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அதாவது வாழ்வாதாரம் அவர்களுக்கு வந்து சேர வேண்டும், ஒரு சமூகமாக அபிவிருத்திகளும் வந்து சேர வேண்டும். ஆனால் இந்த அபிவிருத்தி கூட
சரியான முறையில் தரப்பட வேண்டும். அதாவது அவர்களை சுரண்டி நாங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் வேறு பல நிறுவனங்களுக்கோ கம்பெனிகளுக்கோ தனியார்களுக்கோ நன்மையை பயக்கும் அந்த விடயங்களை கையாள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அபிவிருத்தி என்ற போர்வையில் அந்தந்த பிரதேசங்களின் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை கொண்டே அவருடைய வளங்களை சூறையாடுகிற பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அபிவிருத்தி என்ற விடயத்தை கையாளும் புலம்பெயர் அமைப்புகள் கூட மக்களுடைய நலன் சார்ந்ததாக அந்த விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வது நல்லது. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை இந்த வடகிழக்கில் நிறுவதாக இருந்தால் கூட அந்தந்த அந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் அந்த பிரதேச மக்கள் சார்ந்தவையாக அது இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த ஆதாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய முன்னேற்றங்களுக்காக அவர்கள் அதில் அந்த பங்கு பற்றி அதில் பயணிக்கக்கூடிய ஒரு விடயமாக அந்த நடைமுறைகள் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம், ஒரு பாதை போடுவதற்கு கூட, அதாவது புதிய ஒரு பாதை போடுவதற்கு இருந்தால் கூட உள்ளூர் பிரதேசவாசிகளை தவிர்த்துவிட்டு வெளியூரில் இருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்குவதும் மற்ற பெரிய பதவிகளில் வெளியார்களை கொண்டு வந்து அந்த பதவியில் அமர்த்துவதும் அந்த மாதிரியாக இருந்து அதில் உள்ளூர் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நியாயமும் கிடைக்க போவதில்லை, எந்த வித ஒரு பலனும் கிடைக்க போவது. எனவே இந்த அபிவிருத்தி என்ற விடயம் மிக மிக நுணுக்கமாக கையாளப்பட வேண்டிய விஷயம். அதில் அந்த பிரதேச மக்கள் அவருடைய நலன்கள் மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டும். எனவே உரிமைகள் என்பதும் அபிவிருத்தி என்பதும் மக்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இதை எங்களுடைய சமூகமும் வெளிநாட்டில் இருக்கிற சமூகமும் இதை மிக நன்றாக உணர்ந்து எதிர்காலத்திலாவது இது விடயமாக பலருடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டமிட்ட வகையில் எங்களுடைய அபிவிருத்திகளும் எங்களுடைய மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களும் கையாளப்பட வேண்டும் சர்வதேச தரத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். குறிப்பாக இந்த நல்லிணக்கம் என்பது பொறுப்பு கூறல் இன்றி நல்லிணக்கம் ஏற்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அதே போல சட்டத்தரணி ரட்னவேல் அவர்கள் குறிப்பிட்டது போல அபிவிருத்தி என்பதும் உரிமைகள் என்பதும் சமதளத்தில் பயணித்து நமது சமூகம் முன்னேறுவதற்கு நிச்சயமாக ஒற்றுமை என்ற விடயம் முக்கியமாக இருக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டத்தரணி KS ரட்னவேல் அவர்களுக்கும் பேராசிரியர் தங்கபூத்து ஜெயசிங்கம் அவர்களுக்கும் ஸ்ரீன் சரூர் அவர்களுக்கும் சட்டத்தரணி VK நிரஞ்சன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது தயாரிப்பாளர் அருகம் மற்றும் கந்தவேல் மயூரன். நன்றி நேயர்களே.